அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். 2023 மிக அற்புதமாக நமக்காக இங்கே மதுரை இலக்கிய பேரவை அதனுடைய தலைவர் பட்டிமன்ற நடுவராக இங்கே மதுரை மட்டுமல்ல பார் உலகம் சுற்றி வரும் என் அருமை நண்பர் சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு என் முதல் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஒரு அற்புதமான பட்டிமன்றம் கிறிஸ்மஸ் விழாவிலே இவர்கள் எடுத்து வைத்திருப்பதற்காக மீண்டும் மதுரை இலக்கிய பேரவைக்கு என்னுடைய நன்றிகள். மனுக்குமாரன் அவதாரத்தில் பெரிதும் விஞ்சி நிற்பது இங்கே ஒன்று சத்திய வாக்கே, இரண்டாவது அற்புத செயல்களே என்று மாபெரும் இரண்டு அணிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதில் சரிபாதி ஆணும் பெண்ணாக இங்கே வைத்திருப்பதற்காக மதுரை இலக்கிய பேரவைக்கு என்னுடைய நன்றி. சத்திய வாக்கே என்ற ஒரு தலைப்பிலே அன்பு சகோதரர் கவிஞர் ஸ்டாலின் அவர்கள் அணியிலே இரண்டு மாதர்கள், ஒன்று திருமதி கீதா ராணி, அடுத்து திருமதி ஜே மெர்லின் பாலினா அவர்கள் இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த மற்றொரு அணியிலே ஆசிரியர் ஜான்சன் அவர்கள் அணி தலைவராக இங்கே வந்திருக்கிறார்கள். திருமதி ஒலிவியா அவர்களும் அதே போன்று அன்பு சகோதரர் ராபின்சன் செல்வகுமார் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இவங்கெல்லாம் பலர் இந்த புதுமுகம் என்பதை அன்பு சகோதரனிடம் சொன்னார். இந்த 6 பேர் அடங்கிய இந்த குழு, அதன் தலைமையாக இருக்கக்கூடிய சண்முக திருக்குமரன் அவர்களே பல வேதத்திலே இருந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் வேத புத்தகத்தினை படித்து பல கருத்துக்களை பல மேடைகளில் நான் பேசி கேட்டிருக்கிறேன். அவர் அன்பு சகோதரர் அவர் மதுரை கோயில்களில் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய அழகர் விழாவிலெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய அங்கே தொடர் சொற்பொழிவாற்றுவதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் வேதத்திலே இருந்து இத்தனை வாக்குகளை அவர் சொல்லி இருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய. உண்மையிலே தலைப்பை நான் பாராட்டுகின்றேன். மனுக்குமாரன், ஏன்னா இன்னைக்கு மனுக்குமாரன் சொன்னா இன்னைக்கு உலகத்துல இந்த உலகம் அவதரிக்கிறதுக்கு அவர் கடவுளாய் இருக்கக்கூடியவர். நம் பிள்ளைகளுக்காக குழந்தை ரூபம் எடுத்து இன்னைக்கு ஏழையின் கோலம் பூண்டு அவர் இந்த பூமியிலே அவதரித்து வந்ததற்காக இங்கே பல கருத்துக்களை அன்பு சகோதர சகோதரிகள் எடுத்து வைக்க இருக்கின்றார்கள். அதிலே அற்புத செயல்களே என்று சொல்லக்கூடியதிலே ஒரு தலைப்பு, சத்திய வாக்கு என்ற ஒரு தலைப்பு. இந்த சத்திய வாக்கு என்று சொல்லும் பொழுது நான் என்ன பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய நேரத்தையோ அவங்களுடைய பாயிண்ட்ஸையோ நம்ம எந்த வகையிலையும் இப்பொழுதே ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே 2 தலைப்புகளும் மிக சிறந்த தலைப்பு. முதல்ல அதற்காக என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கின்றேன். இங்கே அந்த மனுக்குமாரன் இயேசு கிறிஸ்து பூமியிலே அவதரித்து வந்தது நமக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். யோவான் 3:16 மிக அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த 3:16க்கு பிறகு நாம் இங்கே பார்க்கக்கூடியதிலே சத்திய வாக்கு என்றால் ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த ராஜாட்ட கூட்டு போய் நீ யாருன்னு சொல்லி கேட்கிறப்ப நான் சத்தியத்தை குறிக்க அறிவிக்கவே நான் இங்க பூமியில வந்திருக்கேன்னு சொல்லி மிக தெளிவான விளக்கத்தை, அவருடைய நோக்கம், பிறப்பு எல்லாவற்றையும் அழகாக சொல்வார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறப்பயே இதயமே நமக்கு மிக பெரிய அளவிலே ஒன்று குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பார்த்திருக்கிறேன். பல சாட்சிகள் என்னால் இதில் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் தூக்கு தண்டனை கைதிகளாக இருந்த கூட அவங்க திருந்தி இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மனம் திரும்புறேன்னு சொன்னவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் இந்த சத்தியத்தை குறித்து ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இங்கே நாம் பார்க்கிற அற்புத செயல்கள். ஆண்டவர் அவர் செய்த பல அற்புதங்களை நாம் சொல்ல முடியும். அன்பு சகோதரர் சொல்லுவாங்க, நிச்சயமா காணா ஒரு திருமணம் அவர் செய்த முதல் அற்புதம். ஆனால் சுகத்தை கொடுத்த மாபெரும் அற்புதம் மத்தேயு 4 இருந்தே அந்த அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அங்கே யோவானிலே 20:30 நாம் ஒரு அழகான வார்த்தைகளை நாம் கேட்டோம். இந்த புத்தகத்தில் எழுதிராத பல அற்புதங்கள் இன்னும் இருக்குப்பா, அதெல்லாம் நாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நேரம் இல்லை.
அப்படிங்கிற அளவுக்கே சுவிசேஷத்தில் அங்கே இருக்கக்கூடிய 4 நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மத்தேயு, மார்க், லூக்காவிலும் யோவானிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் பல இடங்களிலும் இதை பற்றி நாம் தொடர்ந்து அவர்கள் சொல்லி வருவதை நான் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, உண்மையிலேயே ஆச்சரியப்பட முடிகிறது. ஆண்டவருடைய நோக்கம் இங்கிட்டு அவர் மனுக்குமாரன் அவதாரத்தை எடுத்து இங்கே வந்திருக்கிறது இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய இது. அவர் வந்ததே யாருக்கு முதல்ல அந்த காட்சியை கொடுத்தாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேய்ப்பர்கள். ஏன் மேய்ப்பர்களுக்கு கொடுக்குறாரு? யாரை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான்ப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஓப்பன் யுவர் மவுத் ஃபார் ஸ்பீச்லெஸ், ஊமையர்களுக்காகவும் ஒப்பற்றுடைய நியாயத்துக்காகவும் என் வாயை திறக்க வந்திருக்கேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே என் அன்பு சகோதரர்கள் இரு அணி ஸ்டாலின் அவர்களுக்கும் கவிஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே அன்பு நம்முடைய ஆசிரியர் அன்புக்குரிய ஜான்சன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 2023 உண்மையிலே இந்த பட்டிமன்ற நடுவராக இருக்கக்கூடிய சண்முக திருக்குமரன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா சிறந்த நல்லாசிரியர் விருது அவங்க PhD முடிச்சு சமீபத்திலே ஆளுநர் அவர்களிடம் அவங்க பட்டங்கள் பெற்றது. அவர்களுக்கு இந்த 2023 ஒரு பிரேக் த்ரூ. ஆனால் இந்த தலைப்பை நீங்க அவர் எடுத்ததுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்கள் பயணங்கள் தொடரட்டும். உங்களுடைய பேச்சை நாங்கள் கேட்க மதுரை காத்து கொண்டுவதல்ல, தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது. பல புது முகங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த பேச்சிற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் அமைதியும் நிலவ வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது மதுரை இலக்கிய பேரவை. இந்த அருமையான காலை வேளையிலே இன்று மகான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தினமான கிறிஸ்துமஸ் விழா. இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே மிகச்சிறந்த தலைப்பிலேயே ஒரு அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இன்றைக்கு மதுரை இலக்கிய பேரவை தொடர்ந்து 39 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரும் எங்களுடைய மதுரை இலக்கிய பேரனுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய நகைச்சுவை தென்றல் மதுரை சித்திரை திருவிழாவுடைய சிறப்பு பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், சிறந்த நகைச்சுவையாளர் முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்கள் இந்த மதுரை இலக்கிய பேரவையை கடந்த 39 ஆண்டுகளாக மதுரை இலக்கிய எண்ணெயை சிறப்பு செய்ததன் மூலம் அந்த சிலையை நிறுவி அதுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று அந்த அன்னையை வணங்கி அதை போல தொடர்ந்து 12 மாதங்களாகவும் ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு சிறப்பு செய்ததன் மூலமாக சிறந்த பட்டிமன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இன்றைக்கு மதுரை மாநகர் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலக நாடுகளிலே மதுரை இலக்கிய பேரவை சிறந்த பெயர் பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பு தினமான இந்நன்னாளில் ஒரு சிறந்த மிகச்சிறந்த பேச்சாளரை கொண்டு எங்கள் நடுவர் சண்முக திருக்குமரன் இதோ பட்டிமன்றத்தை துவங்குகிறார். அனைவரும் கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மானுடர்களை ரட்சிப்பதற்காக மாட்டு தொழுவத்திலே பிறந்த மாணிக்கம் மனுக்குமரனின் அவதார தினத்தில் பெரிதும் வெஞ்சி நிற்பது சத்திய வாக்கே அற்புத செயலே என்ற பட்டிமன்றத்தை மதுரை இலக்கிய பேரவை எங்களுடைய சட்ட ஆலோசகர் திரு சாமித்துறை அவர்களின் வழிகாட்டுதலோடு உங்களுக்கு படைக்கிறது. பாவலர்கள் பாலூட்ட, பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டி தமிழே, கருணை பெருஞ்சுவையே, நான் உந்தன் இளைய மகன், உன் பாதம் தொட்டு துவங்குகிறேன் தூயவளே வாழியணி. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த தொலைக்காட்சியை அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கின்ற கோடானு கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்களுடைய மதுரை இலக்கிய பேரவை. மனுகுமாரன் அவதார பெருநாள். இந்த மண்ணுலகத்திலே தேவன் இறங்கி வந்த பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றார். இந்த மண்ணுலகத்திற்கு எதற்காக தேவன் இறங்கி வர வேண்டும்? மண்ணுலகத்தில் நடக்கின்ற பாவங்களையெல்லாம் நீக்குவதற்காக ஒரு மனுகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதாகமம் அற்புதமாக சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய மதுரை இலக்கிய பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்கள்
சொன்னதைப் போல மார்கழி மாதத்திலே கடுமையான குளிரிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தவர்தான் இயேசு பெருமான். இந்த இயேசு பெருமான் ஒரு அரண்மனையிலே பிறந்திருக்கலாம், மாட மாளிகைகள் குவிந்திருக்கிற இடத்திலே பிறந்திருக்கலாம். ஏன் மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார்? எளியவனாக இருக்கிற பொழுதுதான் பல அற்புதங்களை செய்ய முடியும், பல சத்திய வாக்குகளை இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல முடியும். எளிமைதான் எப்பொழுதும் அற்புதமானது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. யார் ஒருவர் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மண்ணுலகத்திலே உயர்த்தப்படுவார்கள் என்கிற அந்த நெறிப்படிதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது. மனுகுலத்தை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம் அற்புதமாக நமக்கு இந்த செய்தியை தருகிறது. சொல்லுகிற பொழுதே வந்தார் என்று ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். பிறந்தார் என்று சொல்லி இருக்க வேண்டும், ஆனால் வந்தார் என்று சொல்லுகிற பொழுது இந்த மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக ரட்சிப்பர் அவதரித்த இந்த அற்புத பெருநாளை உலகமெங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவ பெருமக்கள் கொண்டாடினாலும் மதுரையிலே அடையாளமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சார்ந்த இலக்கிய பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற மதுரை இலக்கிய பேரவை ஆண்டுதோறும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு பட்டிமன்றத்தை பல்வேறு தலங்களிலே நின்று மிகச்சிறப்பாக இந்த மக்களுக்கு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். கிறிஸ்துமஸ் இன்றைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக மேரி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் என்று நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று புனித பவுலடியார் சொல்லுகிற பொழுது பிறந்தார் என்று கூறாமல் வந்தார் என்று கூறுவதற்கு என்ன காரணம்? இந்த உலகம் எப்படி இருக்க போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்ததினாலேதான் மிக அழகாக யோவான் 3 அதிகாரம் 16வது வசனத்திலே அற்புதமாக சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகின்றார். அன்பு என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை கோட்பாடு. அன்பு அன்பு அன்பு, அதைத்தான் வள்ளுவன் அழகாக சொல்லுகிறான். அன்பு உடைமை என்கிற அதிகாரத்தின் வாயிலாக அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை என்று சொல்லுகின்றான். அன்பு இல்லாத இடத்திலே எதுவும் தலைக்க முடியாது என்பதை வள்ளுவ பெருந்தகை அற்புதமாக தந்திருக்கிறார். அப்படி பரிசுத்தவானாக தேவர்களின் தேவாதி தேவனாக இந்த மண்ணுலகத்திலே அவதரித்திருக்கக்கூடிய இயேசு பெருமானுடைய அந்த அற்புதத்தை நாம் இன்றைக்கு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். 2 அணியை சார்ந்த பெருமக்கள் அற்புதமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் என்பது ஒரு சாதாரண மனிதனின் பிறப்பை அல்ல, கடவுளே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததைத்தான் குறித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷனைப் போல இந்த மண்ணுலகத்திலே அவர் பிறப்பு தோன்றினாலும் எல்லாம் வல்ல கடவுளின் உலக பிரவேசம் அது என்று வேதாகமத்திலே பல இடங்களிலே நமக்கு வரி வருகிறது. ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று கிறிஸ்துவின் பிறப்பை முன்னே அறிவித்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு மத்தேயு என்கிற நற்செய்தியாளர் இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை சுட்டிக்காட்டி இம்மானுவேல் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற அற்புத பொருளை அந்த வாக்கு தத்துவத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வேதாகமத்தை புரட்டுகிற பொழுது எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படுகிறதோ அதையெல்லாம் இந்த மண்ணுக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறிய முயற்சி தான் இலக்கிய பேரவை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதிலே இயேசு பெருமான் நம்முடைய மனு குமாரன் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்திருக்கிறார். மண்ணுலக மனு குமாரன் அவதாரத்திலே பெரிதும் விஞ்சி நிற்பது சத்திய வாக்கா அற்புத செயல்களா என்கிற இந்த பட்டிமன்றம் அற்புதமாக
மலர்ந்திருக்கிறது. மனுகுமாரன் அவதாரத்திலே பெரிதும் விஞ்சி நிற்பது சத்திய வாக்கே என்கிற அணியிலே மதுரை வாடிப்பட்டி குரங்குத்தோப்பு ஆர்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சிறந்த கவிஞர் ஸ்டாலின் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே அணி சேர்க்கிற விதமாக மதுரையின் புகழ்பெற்ற பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஓசிபிஎம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியை திருமதி கீதாராணி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே மிகச் சிறப்பாக நம்முடைய கொட்டக்குடி சிஎஸ்ஐ பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியை மெர்லின் பாலினா அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் மனுகுமாரன் அவதாரத்திலே விஞ்சி நிற்பது சத்திய வாக்கு என்று நமக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள். மனுகுமாரன் அவதாரத்திலே பெரிதும் விஞ்சி நிற்பது அற்புத செயல்கள்தான். பல அற்புதங்களை படைத்த அற்புதர் அவர் என்று சொல்வதற்காக நம்முடைய இளம் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மிகச்சிறந்த சிஎஸ்ஐ பள்ளியினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு ஜான்சன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே அரசு மேல்நிலைப்பள்ளி உசிலம்பட்டி ஆசிரியை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமதி ஒலிவியா சாந்தசீலி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சோழவந்தான் சிஎஸ்ஐ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட்திரு சகோதரர் ராபின் செல்வகுமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த அற்புதமான இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை உலகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு உன்னதமான பட்டிமன்றம் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இயேசு திருமகனுடைய அந்த பிறப்பு உலகத்திலே அறிவிக்கப்பட்ட நாள் முதலாக மீண்டும் எப்பொழுது மனுகுமாரன் அவதரிப்பான் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடைய உள்ளத்திலே இருந்தாலும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவையும் இயேசு பெருமானுடைய வருகைக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழாவாகத்தான் பெருமக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இயேசு பெருமானுக்கு நன்றி செய்கின்ற இந்த மனித உலகத்திலே எப்படி வேணாலும் வாழலாம் என்பது ஒரு வகை வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை முறையை நமக்கெல்லாம் வழங்கி சென்றிருக்கக்கூடிய இயேசு பெருமானுடைய அந்த பிறந்த நாள் பெருமங்கலத்திலே ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள், அன்பு விதைகளை விதையுங்கள். அதுதான் இந்த மண்ணுலகத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது கூட அன்பு கூறுங்கள் என்கிற வாக்கு தத்தத்தை தான் வழங்கியிருக்கிறார். எனவே இயேசு பெருமான் இந்த உலகத்திற்கு வந்து இரட்சகராக நமக்கெல்லாம் பல்வேறு சிறப்புகளை தந்திருக்கிற இந்த அற்புதமான பெருநாளிலே இயேசு கிறிஸ்து மனுகுமாரன் அவதாரத்திலே பெரிதும் விஞ்சி நிற்பது சத்திய வாக்குதான் என்கிற அணி தொடங்குகிறது. இதோ வருகிறார் கவிஞர் ஸ்டாலின். எப்போதுமே பைபிளை தூக்கி தெரியும் ஆளுமைகள் மத்தியில் எப்போதோ பைபிளை தூக்கிய நான் பேசுவது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் உள்ளது. கர்த்தரே என்னை காப்பாற்றும். என் சொல்வனத்தில் வற்றாது பாயும் தமிழ் நதியை அருந்தி துவங்குகின்றேன். உலகின் வெளிப்பள்ளங்களில் இருளின் திரவம் நிரம்பி இருந்த ஒரு நடுநிசி பொழுதில் வால் முளைத்த ஒளித்துண்டு ஒன்று கால் முளைத்து வானத்தில் நடந்த ஒரு நள்ளிரவு பொழுதில் தோளின் நுண் துளைகளில் ஊசி இறக்கும் பனிப்பூக்கள் பூத்து கிடக்கும் ஒரு நட்ட நடு ஜாம பொழுதில் ஒரு குரல் ஒலித்ததாம், உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, உங்களுக்காய் மீட்பர் பிறந்துள்ளார் என்று. இப்படியாக தன் பிறப்பையை உலகிற்கு செய்தியாக சொன்ன இயேசு பிறப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை இந்த சபைக்கும் அவைக்கும் தெரிவித்துக் கொண்டு என் தலைப்புக்குள் வருகின்றேன். ஐயா, கிறிஸ்துமஸ் காலம் இது குளிர்காலத்தில் நடக்கிறதுனால என்னவோ கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே மனதின் எல்லா பிரதேசங்களும் குளிர்கின்றது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் நிகழும் பல நிகழ்வுகள் குட்டி குட்டி கவிதைகளுக்கு ஈடாக இருக்கும். ஸ்டார் கட்டுவது, குடில் போடுவது, கேரல் செல்வது, இதுயெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுபவங்களை தரும் சுகமான அனுபவங்களாக இருக்கும். கிறிஸ்துமஸ் தாத்தாவும் வருவார். ஆமா, இந்த கேரல்ஸ் போடுறது ஒரு வடிவம் இருக்கியா கிறிஸ்துமஸ் காலத்துல, உண்மையில ஒரு மிகச்சிறந்த வடிவம். அதுல என்ன செய்வாங்கன்னா,
பாடகர் குழு, சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து வீதிகளுக்கும் வீடுகளுக்கும் சென்று கிறிஸ்து பிறப்பின் செய்தியை அறிவிப்பார்கள். அப்ப பல சுவையான நிகழ்வுகள் நடைபெறும். ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் போறப்ப அவங்க ஸ்நாக்ஸ் தருவாங்க, கேக் தருவாங்க, எல்லாம் தருவாங்க. சில நேரம் சண்டைக்காரங்க வீட்டுல சாப்பிட ஒரு தர்ம சங்கடமான நிலையெல்லாம் வந்துடும். அந்த இடங்களில் உறவுகள் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆக இவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வை கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நிகழ்த்தப்படும் இந்த பட்டிமன்றத்தில் ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கீங்க. ஒரு மாசமா நீங்க சாப்பிட்டது தெரியுது. ஆமா, ரொம்ப அருமையான தலைப்பு. மனுக்குமாரன் அவதாரத்தில் மிஞ்சி நிற்பது சத்திய வாக்குகளா, அற்புத செயல்களா? இயேசுவினுடைய வாழ்வின் 33 ஆண்டுகால இயேசுவினுடைய வாழ்வின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை அழகாக படம் பிடித்து காட்டும் அற்புதமான சொல்லியா இந்த 2 சொற்களும். இயேசுவோட வாழ்க்கையின் சுருக்கம் இதுதான். இயேசு என்னவாக இருந்தார்? ஒரு போதகராக உலகத்திற்கு வந்தார். தான் கனவு காண விரும்பிய இறையாட்சியின் கோட்பாடுகளை இந்த மண்ணில் பதிவதற்காக வீதி வீதியாக தெருவாக பிரச்சாரம் செய்தார் அன்பின் கருத்துக்களை. ஆக இயேசு ஒரு போதகராக இருந்தார். போதகராக இருந்து போதனைகளின் மூடே அற்புத செயல்களை செய்தார். அற்புதம் செய்ய போய் போதிக்கல, போதனைகளின் மூடே அற்புத செயல்களை செய்தார். அப்ப இங்கு கிறிஸ்துவின் என்ன மிஞ்சி இருக்கும்? சத்திய வாக்குகள் தானே மிஞ்சி இருக்கும். இதை சொல்வதற்கு ஒரு பட்டிமன்றமே தேவையில்லை. ஐயா, இயேசு தன் ஆரம்ப காலத்திலிருந்து வாழ்வின் இறுதி வரை அற்புதமான கருத்துக்களை வீதி வீதியாக சொல்லித் தெரிந்த அந்த கிறிஸ்து சத்திய வாக்குகளை விதைத்தார். அப்ப இயேசு போதகராக இருந்தார், இடையிடையே அற்புதங்கள் செய்தார். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிறுவிழியத்தில் போனீங்களா? இல்லையா? போனீங்க. நீங்க எதுக்கு போனீங்கன்னாக்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற போனீங்க, அப்படித்தானே? ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற போனீங்க. நீங்க அந்த கோயிலுக்குள்ள போற வழியில கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க ஐயா சாமின்னாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 10 ரூபா 20 ரூபா அப்படியே போட்டே போனீங்க. போட்டுட்டு உள்ள போய் ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்தீங்க, ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினீங்க. இப்ப நாங்க உங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஆன்மீக சொற்பொழிவாளன்னு சொல்லுவோமா, பிச்சை போட போனான்னு சொல்லுவோமா? ஆன்மீக சொற்பொழிவாளர். அங்க போனதின் நோக்கம் என்ன? ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற. இடையிடையே அந்த இடத்தின் தேவை அறிந்து சில உதவிகள் செய்வீர்கள், அதுதான் அற்புத செயல்கள். அப்படித்தான் இயேசுநாதரும் போதிக்கும் போது சில அற்புதங்களை செஞ்சிருக்காரு. இப்ப எங்க ஏரியாவில் சோழம் வந்தாலும் பெரிய டான்னாக்க நம்ம அன்னை செல்வகுமார், ராபின்சன் செல்வகுமார் பயங்கரமான டான், ஹெச்எம்லே பெரிய டானு. அவன் ஸ்கூல்ல இருக்கிறதுலயே அதிகமான பிள்ளைகள் சேர்றாங்க. அதுக்கு அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாருன்னா, இந்த ஸ்கூல் அட்மிஷன் போடுறப்ப 1ஆம் கிளாஸ் பிள்ளைல ரொம்ப அநியாயம் பண்ணுங்க, வச்சு செய்யுங்க, பயங்கரமா செய்யுங்க, அழுகுங்க, அடம் பிடிக்குங்க. அப்ப சார் என்ன செய்வார்னா, டேபிள்ல நிறைய சாக்லேட் வச்சிருப்பாரு, கலர் சாக்லேட்டா வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. அந்த பிள்ளைய அழுகையை அமர்த்துவாரு, அந்த பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வகுப்புல உட்கார வச்சு அதுக்கப்புறம் கற்பித்தல தொங்குவாரு. இப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல ராபின்சன் சார வாத்தியார்னு சொல்லுவோமா, மிட்டாய்க்காரன்னு சொல்லுவோமா? அன்பானவர் இல்ல, அவரு வேலை என்ன? வாத்தியார். அந்த அற்புத செயல்கள் எதுக்கு செஞ்சார்? அந்த செயல்கள் அந்த பிள்ளைகளை கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வைக்கிறது. இதைத்தான் இயேசுநாதரும் செய்தார். இந்த பூமிக்கு வந்த நாள் முதல் இயேசுநாதர் விடாது போதித்தார். அப்படி போதித்ததனால் தான் அவரை போதகர் என சொன்னார்கள். அவர் எங்கேயாச்சும் வித்தக்காரன்னு சொன்னாங்களா? போதகர்னே சொன்னாங்க. ஐயா, தொடக்க நூலில் ஒரு சொல் உள்ளது, கடவுள் மனிதனாக பிறப்பார். கடவுள் மனிதனாக பிறப்பார். ஐயா இங்க குறிச்சுக்கங்க, வார்த்தையான இறைவன் ஸ்திரீயின் வயிற்றில் மாமிசமாக பிறப்பார். அந்த வார்த்தையான இறைவன் ஸ்திரீயின் வயிற்றில் மாமிசமாக பிறந்தது யார்? இயேசு. அப்ப இயேசு வேற, வார்த்தை வேறயா? வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. இப்ப சொல்லுங்கயா, அவர்கிட்ட மிஞ்சி இருக்கிறது வாக்கா, அற்புத செயல்களா? நீங்க சொல்றத பார்த்தா வாக்கு மாதிரி தான் தெரியுது. வாக்குதான் அதிகமாக அவரிடம் இருந்தது. ஐயா, ஆதி காலத்தில் இந்த உலகம் வெறுமையுற்று இருந்தது, பூமி மண்ணும் மின்னும். இந்த பூமியின் பயணம் எங்கிருந்து துவங்குது தெரியுமா? ஒளி உண்டாகட்டும் என்ற கடவுளின் வார்த்தையிலிருந்து துவங்குகிறது. அப்படியே புதிய ஏற்பாட்டில் பாருங்க, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று வானதூதர்
கன்னிமரியிடம் சொல்லும்போது உனது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று இயேசுவின் பயணத்தை துவங்குகிறார். ஆக இயேசுவின் பயணம், இந்த பூமியின் பயணமும் வார்த்தைகளுக்குள் அடங்கி போகின்றது. வார்த்தை என்பது சாதாரணம் அல்ல. வார்த்தை என்பது கடவுளுக்கு நிகரானது. கேசுவல கிராமங்கள் சொல்லுவோம், ஆக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று. அதே மாதிரி வார்த்தைக்கு சொல்லுவோம், வெல்லும் சொல் கொல்லும் சொல் என்று. அப்ப வார்த்தைக்கான வீரியம் அவ்வளவு வீரியமிக்கது. அந்த வார்த்தைகள் தான் தன் வாழ்நாள் முழுதும் சுமந்து திரிந்தார் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்று சொல்லுகிறார் என்றால், நான் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காக முழங்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று லூக்கா 4:18 கூறுகின்றார். அப்ப இயேசு வந்ததின் நோக்கம் நற்செய்தி அறிவிப்பு, புதுமைகள் செய்ய அல்ல. சில நேரம் புதுமைகள் செஞ்சிருப்பாரு, அந்த புதுமைகளில் கூட காத்திரமான செய்திகளை அவர் வைத்திருப்பார். குருடரை செவிடரை அவர் குணப்படுத்தும் போது என்ன சொல்வார் தெரியுமா? நான் உன்னை குணமாக்கல, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று அந்த மனிதனுக்கு நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை தான் தந்தார். தனி மனித நம்பிக்கை கண்டிப்பாக இந்த உலகத்தில் வேணும் என்று அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தார். நடுவர் அவர்களே, விவிலியத்தில் உச்சமாக கருதப்படும் மழைப்பொழிவு என்ன சொல்லுகின்றது? ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவர். பசிதாகம் உள்ளோரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என யாரை சொல்லுகிறார் என்றால், ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்திலிருந்து பொது மைய நீரோட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட மனிதர்களுக்கு வாழ்வு தருவதற்கான வார்த்தைகளை தான் அந்த மழைப்பொழிவு முழுவதும் சொல்லி இருப்பார். அப்ப இயேசுநாதர் வந்ததின் நோக்கம் அற்புத செயல்களை செய்யல. இப்படி அற்புத செயல்களை செய்ய வந்தார் என்று எதிரிகள் சொல்லுவது எப்படி இருக்கு தெரியுமா? இயேசுநாதரை ஒரு மேஜிக்காரனை போல பாவிக்கக்கூடிய ஒரு தவறு இங்கு நடந்துவிடும். அதனால் தான் பல பேர் இயேசுவை ஒரு கமாடிட்டி பொருளாக வாங்க குணப்படுத்துறோம் என்று பல கள்ள உபதேசங்கள் இந்த சமூகத்தில் நிறைந்து கிடக்கிறார்கள். ஆக இயேசு வந்தது அற்புத செயல்கள் செய்வதற்காக அல்ல, அற்புதமான மனிதர்களாக மாற்றுவதற்கான வார்த்தைகளை தருவதற்குத்தான் இயேசு இந்த மண்ணுக்கு வந்தார். நடுவர் அவர்களை இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். இயேசுவின் போதனையில், இயேசுவின் சத்திய வாக்குகளில் கண்ணீருக்கான நியாயமும் அதே நேரத்தில் கலகத்திற்கான திமிரும் அதில் அடங்கி இருக்கின்றது. இந்த சமூகத்தில் அநீதிக்கு எதிராக எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்கின்றதோ அங்கெல்லாம் இயேசுவின் வார்த்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காகவும் நீதி விசாரணை செய்யும் என்ற வாழ்வைத்தான் இயேசு இறுதியாக வாழ்ந்து முடித்தார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நடக்கும் இந்த அற்புதமான பட்டிமன்றத்தில் இயேசுவிடம் அதிகமாக இருந்தது சத்திய வாக்குகளே, அற்புத செயல்கள் அல்ல என சொல்லி இந்த வாய்ப்புக்கு கொடுத்த மதுரை இலக்கிய பேரவைக்கும் ஜேசி நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, வெகு சிறப்பாக ஸ்டாலின் அவர்கள் சத்திய வாக்கு என்கிற அணியை துவக்கி இருக்கிறார். ரொம்ப அழகா சொன்னார். ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் மாமிசத்தில் உருவாகி இவர் பிறப்பார் என்பதை ஆதியிலே இவர் ஒரு ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார் என்று சொன்னதன் மூலம் கடவுள் அறிவித்து விட்டார் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை படிக்கிற பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம், ஒரு கன்னியின் வயிற்றிலே, அந்த வார்த்தை தான் இந்த இடத்திலே வலிமை பெறுகிறது. அவர் எப்படி இந்த மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறார்? ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லுகிற பொழுதே, நான் ஆரம்பத்தில் அதை குறிப்பிடுகிற பொழுது சொன்னேன், உலகத்தில் பிறந்தவர் மட்டுமல்ல, அவர் உலகத்திற்காக வந்தவர் என்பதை ரொம்ப அழகாக சொன்னார். என்னை கண்டவன் கடவுளை கண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவரை பார்ப்பதற்காக 1000 பேர் குழுமி இருந்தார். அழகா சொன்னார் பாருங்க, அவர் அற்புத செயல் என்று அவர் ஒரு வட்டத்திற்குள்ளே அடக்கி விடாதீர்கள். அவர் தீர்க்க தரிசி. ஆனா இன்னைக்கு பாருங்க, காலத்தின் கோலம் 2 மணி நேரம் அவர் சொன்ன மாதிரி நான் சொற்பொழிவு முடிச்சுட்டு இறங்கின உடனே, சாமி அந்த பரிகாரத்தை செஞ்சா பலன் கிடைக்குமான்னு தான் கேட்பார். நான் சொல்ல வந்த செய்தி என்பது வேறு, தர்மம் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா அவங்க கேட்கும் போது வெள்ளிக்கிழமை என்ன விளக்கு ஏத்தலாம், சனிக்கிழமை என்ன விளக்கு ஏத்தலாம், மக்களுடைய எண்ணம் அவர் சொன்ன மாதிரி உடனடி தீர்வு தான். ஒரு செல்போனை வாங்குறோம், உடனே பேசுறோம். இதுல என்ன கிடைக்கும்? நீங்க ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு.
கிறிஸ்தவ மதத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அது இன்ஸ்டிடியூஷனல் ரிலீஜன் என்று சொல்வார்கள். படித்துக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் வேதாகமம் அவர்கள் கையிலே இருந்து கொண்டே இருக்கும். பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எதற்காக? ஆண்டவருடைய வாக்கை மீண்டும் 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 நினைவுக்கு கொண்டு வந்து அந்த நெறியிலே வாழ வேண்டும் என்பதற்காக. அதான் ரொம்ப அழகா ஸ்டாலின் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆனா ஜான்சன் விட மாட்டார். அவரு ஜான்சன் இல்லையா? இவ்வளவு பெரிய ஆளு. ஸ்டாலின் சொன்னா நாங்க கேட்கணுமா? இதோ வருகிறார் ஜான்சன். அற்புதமாக அற்புத செயல்கள் தான் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார். மதுரை இலக்கிய பேரவை இந்த நல்ல நாளிலே நமக்கு வழங்கும் சிறப்பு கிறிஸ்துமஸ் பட்டிமன்ற நிகழ்ச்சி. மதுரைனாவே நம்ம எல்லாத்துக்கும் நினைவில் வர்றது மல்லிகை, மதுரை மல்லிகை. ஆனால் மதுரையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு சொல்லுவதில் மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் அனைவரின் மனமும் மகிழ்வதாக. இந்த அழகிய நிகழ்ச்சிக்கு நகைச்சுவை நாவரசு முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள் நடுவராக இருந்து நம்மை வழிநடத்துவது மிகவும் சால சிறந்த ஒரு நிகழ்ச்சி. எனவே இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு கூடுகையை இந்த நாளிலே நாம் தொலைக்காட்சி வாயிலாக கிறிஸ்துவனுடைய பிறப்பை சொல்லுவது மிகவும் சால சிறந்த ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனிதனாக மனு உருவேற்று இந்த பூமிக்கு வந்தார். அவர் பாலகனாக பிறந்த அந்த நேரத்திலே 4 பேர் அழகிய பாடல்களை பாடினார்கள். அதுல ஒரு சில வரிகளை நான் பாடுகிறேன். இதுல அற்புத செயல் இருக்குதா, ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதா என்று நீங்களே கவனித்து சொல்லும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆணிடை குடிலிடை மோனமாயுதித்தயுவர் புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாயுதித்தயுவர் புத பாலகனா, பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தானிவரோ, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ. இப்படி ஒரு அழகான ஒரு காட்சியை உலக மக்களுக்கு மனிதனாக அவர் பிறந்து காண்பித்தார். வார்த்தைகளே என்று பேசின சார் அவர்கள் மிட்டாய் கொடுத்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதுலயும் ஒரு அற்புதத்தை தான் சொன்னார். இப்போ உலக மக்கள் பாருங்க, ஏதாவது நம்ம செஞ்சோம்னாத்தான் என்ன செய்யறாங்க, ஏதாவது நடக்குமா, ஏதாவது இலவசம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவளோடு ஏங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவர் இந்த உலகத்தில் பிறப்பார் என்று நடுவர் அவர்கள் சொன்னது போன்று உலகத்தில் பிறப்பார் என்று ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. ஒரு 5 காரியத்தை சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் வார்த்தையோடு நிப்பாட்டாம ஒரு 5 காரியம் இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டார். என்ன 5 காரியங்கள் நடக்கும் அப்படின்னா, அவர் நாமம் அதிசயமானவராக இந்த பூமியில இருப்பார். இரண்டாவது, அவர் ஆலோசனை கர்த்தராக இந்த உலகத்தை 33 ஆண்டுகள் சுற்றி வருவார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இந்த பூமியை அலங்கரிப்பார். நான்காவதாக, அவர் நித்திய பிதாவாக காணப்படுவார். இதெல்லாம் நடந்து நிறைவேறும் பொழுது
இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சமாதான பிரபுவாக இருப்பார் என அவர் முன்குறித்து சொன்னார். அதேதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நடந்தது. ஒரு பாருங்க, அந்த இப்ப இருக்கிற இஸ்ரேல் தேசம், பாலஸ்தீன தேசம் ஒரு கல்லும் மண்ணும் பாறையும் நிறைந்த ஒரு இடத்துல உலகத்தின் மைய புள்ளி அந்த பெத்லகேம். ஒரே ஒரு சத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஏரோது அரசன் இந்த ஆண் குழந்தையெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி வகை தேடி தெரிஞ்சுட்டு இருக்கிறப்ப இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தான் கணவன் மனைவியுமாக நியமித்திருந்தாங்க. ஆனா இறைவனுடைய திட்டம் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்குது. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்பு எப்படியாவது இவளை ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்பொழுதும் ஒரு அற்புதம் நடக்குது. இரவு நேரத்திலே அந்த யோசேப்பை தேவதூதர்கள் தரிசனத்திலே, நீ பயப்படாதே, உன்னுடைய மனைவியை நீ என்ன செய், ஏற்றுக்கொள், இதுதான் இறைவனுடைய சித்தம், நீ ஏற்றுக்கொண்டு அவளை மனைவியாக நீ ஏற்றுக்கொள், அவள் வயிற்றிலே ஒரு அழகான குழந்தை பிறக்கும், அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடு அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். அதே போன்று அக்செப்ட் பண்றார். இது தெய்வத்தினுடைய செயல், அதுதான் அற்புதம், அதுதான் அடையாளம். அதே மாதிரிதான் மரியாள்கிட்டையும் சொல்றார், பயப்படாதே, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறப்பார் அப்படின்னு சொல்லி அழகா என்ன செய்றார் சொல்றாரு. அந்த மகளும் ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ பாருங்க, இங்க எங்க வேத வசனம் இருக்குது? அற்புதம் தான் இருக்குது. இந்த உலக மக்கள், குறிப்பாக மனிதர்கள், அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்தா தான் என்ன செய்வாங்க, கண்டிப்பா மனமாற்றம் அடைவாங்க. நம்ம வேத படிச்சவங்க வேணா என்ன செய்வோம், நம்ம ஒரு வசனத்தை படிச்சு அதை மனசுக்குள்ள நிறுத்தி அதன்படி வாழ்வோம். ஆனால் படிக்காதவங்களும் ஏழைகளும் பாமர மக்களும் அற்புதங்களை பார்ப்பாங்க, அடையாளங்களை பார்ப்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் எதாவது ஒன்றை செஞ்சு மனசை மாத்திர ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பயங்கரமான மழை வெள்ளத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வசனம் பேசிட்டு இருந்தாங்கன்னா முடியுமா? ஏதாவது அற்புதம் செஞ்சாத்தேன், ஏதாவது உதவி செஞ்சாத்தேன், ஏதாவது நல்ல காரியம் செஞ்சாத்தேன் மனிதர்கள் மத்தியிலே நமக்கு நல்ல பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போய் அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய செயல்பாடை காண்பிக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே மனு மைந்தன் இறை மைந்தனுடைய தன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இறை மைந்தன் மனு மைந்தனாகவே இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதுதான் இதனுடைய சத்தியம். அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா தான் அவர் பிறப்புக்கு பின்னாடி 33 வருஷம் இருந்தாரு. மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சார். ஒரு கூனியா இருந்த ஒரு அம்மாவை நிமிர வைத்தார். பயங்கர பெருமாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்தினார். இறந்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பினார். முதல்ல கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். மிகவும் சுவை மிகுந்த ரசமாக மாற்றினார். இப்படி அவருடைய அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும். அங்க அவர் வேத வசனத்தை சொல்லியிருந்தாருன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அந்த மக்கள் மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. கண்ணார பார்த்தா மனிதர்களுடைய இயல்பு, அதிசயத்தையும் அடையாளத்தையும் பார்க்காமல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், திருந்தவே மாட்டோம். அதே தான் பழைய ஏற்பாட்டு சட்டங்களும் அப்படித்தான் சொல்லுது. அற்புதத்தை அடையாளத்தையும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லித்தான் இருக்குது. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏசாயா மட்டுமில்ல, மீகா தீர்க்கதரிசியும் அழகாக ஒரு செய்தியை மீகா 5:2 அழகாக சொல்றார். பெத்லகேமே, நீ யூதேயாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியவராக இருந்து இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார் என மீகா தீர்க்கதரிசியும் அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே தொலைக்காட்சி நேயர்களே, நம்முடைய எண்ணம், வார்த்தை, செயல்பாடு யாவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையாக இருந்தால் இந்த தூயவரை நீங்கள் என்ன செய்யலாம், முகமுகமாக தரிசிக்க முடியும். அவருடைய வார்த்தை முக்கியம்தான், இருந்தாலும் அவர் செய்த செயல்பாடுகளை பாருங்க. அவர் முன்பே அறிவிக்கப்பட்டார், இப்படி பிறப்பார் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பிறந்தார். அதே மாதிரி சின்ன வயதிலே பெரிய பெரிய இறைவனிடத்திலே ஆசாரியர்களும் பிரதான ஆசிரியரும் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இறைவனிடத்தில் பேச முடியும். மனிதர்கள் பேச முடியாது. ஆனா அந்த இடத்துல 2.5 வயசு தான் ஆச்சு இவருக்கு. இவர் போய் என்ன செஞ்சாரு, பேசினார், கேள்விகளை கேட்டார். பயப்பட்டாங்க ஆசிரியர்களும்
பிரதான ஆசாரியரும் பயப்பட்டாங்க. அப்படியே தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். 33 ஆண்டுகள் இருந்தார். கடைசியாக என்ன வேத வசனம் சொன்னதோ அதே நிறைவேற்றினார். சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதம் நடந்துச்சு. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். என்ன ஒரு சிறப்பு பாருங்க. அவருடைய பிறப்பு எல்லாம் நம்ம பிள்ளைய பிறகு நம்ம பேரை சொல்லி இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் லூக்காவில் உலக ரட்சகர் பிறந்திருக்கார். நடுவர் அழகா சொன்னாங்க, ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்க ரட்சகர் பிறந்திருக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை பெற நமக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகராக பிறந்தார். எல்லாரும் மனிதராக பிறந்தார். காந்தியடிகள் பிறந்தார்னு சொல்றாங்க, விவேகானந்தர் பிறந்தார்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முதல் 3 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லியிருக்கு. ஆனால் லூக்கா மட்டும்தான் ஒரு ரட்சகர் மீட்பர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புத அடைமொழியை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் காலத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நேரத்திலே இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமை நடுவர் அவர்களுக்கும், குறிப்பாக மதுரை இலக்கிய பேரவை இன்னும் வளர்ந்து மதுரை மக்களுக்கு இன்னும் சிறப்பு செய்யணும். எனவே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வருகிற புதிய ஆண்டு நம்முடைய இலக்கிய பேரவைக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல சமாதானம் நிறைந்த ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போடு வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். மிக அருமையாக நம்முடைய ஜான்சன், நான் சொன்ன ஆரம்பிக்கும் போதே பட்டாசு வெடிகளைப் போல வெடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப அழகா சொன்னார். 5 விஷயங்களுக்காக ஒரு மீட்பர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் அற்புதம். ரொம்ப அழகா சொன்னார். நான் உன்னை விட்டு விலக போறது இல்லை, உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம் எதிலே பிறக்கிறது? அழகா சொன்னார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் நமக்கு அற்புதமாக தருகிறது. விசுவாசம் வேண்டும். அது எப்ப கிடைக்கும்னா அற்புதங்களினால தான் கிடைக்க முடியும். ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சாதான் மீட்பர் வந்திருக்கிறார் நம்புவான் நம்ம ஆளு. பல நேரங்கள்ல தூங்கும் போதே சில பேர் கையை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். இருக்கிறமா இல்லையாங்கிறது அவனுக்கு அப்படித்தான் தெரியும். அவரோடு பயணித்த காலங்களே வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொல்லுவார், நீ பகல் நேரத்தில் அமர்ந்து கண்களை மூடினாலும் விரல்களை ஆட்டிக்கொண்டே இரு, இல்லை என்றால் உன்னை சமாதி நிலைக்கு அனுப்பி விடுவார்கள் என்று சொல்லுவார். எனவே அற்புதங்களை இந்த உலகத்திலே படைக்க வேண்டும். அவர் ஒரு அற்புதர். பல்வேறு அற்புத திராட்சை ரசம் நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல அந்த கதையை கேட்கறதுக்கு ஆசையா உட்கார்ந்துருப்போம். அந்த கதையை அவர் எங்க ஃபாதர் சொல்லுவார். நான் படித்தது தூய மரியன்னை மேல்நிலை பள்ளி. ஃபாதர் வந்துட்டாருனாலே எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். நற்கருணைன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. உண்மையிலேங்க இன்னைக்கு நாங்களாம் ஒழுக்கமா இருக்கிறோம்னா அந்த நற்கருணை படிச்சதுனாலதான். அந்த நற்கருணையும் அந்த மாறல் வகுப்பு இருக்கு பாருங்க, அடே அப்பா, அந்த வகுப்பை நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். என்ன காரணம்னா வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும் அப்படிங்கறத அவங்க சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் கடைப்பிடிக்கிறேன். வாழ்க்கையில் எந்த விதமான தீமைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது நான் படிக்கிற காலத்திலே நான் படித்த பள்ளி. அதன் பிறகு நான் பணியாற்றிய 7th டே பள்ளி. இப்படி என்னுடைய வாழ்க்கை பயணங்கள் முழுக்க தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டே போகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை இறைவன் அமைத்து தந்திருக்கிறார். அது அற்புதம் தான். அவர் சொன்ன மாதிரி அந்த அற்புதங்களை கேட்டா தானே நம்ம திரும்புறோம். ஏதாவது அதிசயம் பண்ணிருக்காங்களா, அவரு நல்லவருப்பா அப்படின்னு தானே சொல்றான். வெறும் வசனத்தை சொல்லி என்ன செய்ய முடியும்னு கேட்டிருக்கிறார். நான் கேட்டிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்றதுக்கு யார் வர்றாங்க? கீதாராணி வர்றாங்க. வாங்க. இங்கு கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவராக வீற்றிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பரிசுத்தரின் பாதம் தொட்டு என் பட்டிமன்ற உரையை நான் துவங்குகின்றேன். வித்தார கள்ளி விறகுக்கு போடாலாம், கத்தால முள்ளு கொத்தோட ஏறிச்சான். இந்த பழமொழியை கேட்டிருக்கீங்களா நீங்க? அடிக்கடி கேட்டிருக்கோமா?
கத்தாழையில ஏதுங்க கொத்து முள்ளு? அப்படி இருந்தாதானே ஏறுறதுக்கு. நல்ல வாய் திறமை இருக்கிறவங்க இப்படி இல்லாதத கூட சொல்லி மத்தவங்களை நம்ப வச்சிருவாங்க. நம்பாதீங்க. அது கூட அற்புதம் தான். வசனத்திலேயே பிடிச்சுக்காங்க இருக்கமா. அதுதான் நம்மளோட பேசும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இதுதான் உண்மை. அவர் அதிசயங்களை செய்யும்படி அவர் வரவில்லை. வசனமும் அவ்வாறு சொல்லவில்லை. உதாரணமாக, நான் பள்ளிக்கு செல்கின்றேன் என்றால் என்னுடைய நோக்கம் எல்லாமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடம் நல்ல முறையில கற்பிப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் நான் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒருவர் கீழே அடிபட்டு கிடக்கிறத நான் பாக்குறேன். பார்த்துட்டு அவருக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னா, அவருக்கு உதவி செய்யறது மனிதாபிமான அடிப்படையில நான் செய்யக்கூடிய உதவி. அது என்னுடைய நோக்கம் அல்ல. பள்ளிக்கு செல்வதுதான் என்னுடைய நோக்கம். எனவே இயேசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கம் தன்னை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவே வந்தார், மற்றபடி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 4:6. இப்ப பேசிட்டு போனாரு ஐயா, ஜான்சன் ஐயா. அந்த ஐயா எனக்கு கொடுத்த வசனம். அவர் அங்கேயும் கொடுத்துட்டு இங்கேயும் பேசுறாரு. ஆமா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். பார்க்கிறோம் அல்லவா? தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்து, வெறுமையான உலகில் இன்று நாம் காணும் அனைத்தையும் படைத்து, அதற்கு பெயரிட்டு இரவு பகல் என்றும் விண்ணுலகம் மண்ணுலகம் என்றும் ஊர்வன நடப்பன பரப்பன என அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து அதனை அடக்கியால மனிதனையும் படைத்திருக்கிறார். அந்த படைப்பு தான் ஆதாம் ஏவாளின் அற்புதமான படைப்பு. அந்த மனிதன் இறைவனின் கட்டளைகளை மீறியதனால் தான் நமது மண்ணிலே பாவம் அதிகரித்தது. ஒரு கட்டத்துல கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கி பார்க்கின்றார். இதோ அது சீர்கட்டு போயிருப்பதை கண்டு மிகவும் மனம் அருதுகின்றார். மனிதனை நல்வழிப்படுத்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடவுள் மனிதனோடு வார்த்தைகளின் வழியாக தான் பேசினார். அற்புதங்கள் அடையாளங்களை மக்கள் கோரினாலும் இறைவார்த்தை வாயிலாகவே இறைவன் மக்களோடு பேசினார். மோசே வாயிலாக சீனாய் மலையில் இறைவன் உரையாடினார். சத்திய வாக்காக 10 கட்டளைகளை மனு மக்களுக்கு வழங்கினார். இதை இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? முடியாது. அதன் பின்பும் இந்த மக்களினம் இறைவாக்கை கடைபிடிக்க மறுத்து அற்புதங்களையும் அடையாளங்களையுமே இந்த மக்களினம் நாடி சென்றது. அதற்கு பிறகுதான் கடவுள் தனது ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி இந்த மனித சமூகத்தை மாற்றுவதற்கு முனைந்தார். அதுதான் இதோ நாம் கொண்டாடும் மகிழும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இன்றைக்கு உலகிலேயே அதிகமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த பண்டிகையை விடுமுறையாக கொண்டாடி வருகின்றனர். உலக நாட்காட்டியில் பார்த்தால் கூட அதிக விடுமுறை அளிக்கப்படும் காலமும் கிறிஸ்துமஸ் காலம்தான். விண்ணில் இருக்கும் தேவன் மண்ணிற்கு வருகை தரும் நிகழ்வு. இறை வார்த்தையில் நாம் வாசிப்பது போல வாக்கு மனிதரானார். மேலும் அவர் நம்மிடையே குடிகொண்டிருக்கின்றார். வாக்கிற்கு கீழ்ப்படிந்தவராய் சிலுவையில் மனுமக்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றளவும் அவர் நம்மோடு இருக்கிறார். சத்திய வாக்கின் வழியாகவே அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதுவும் அடிமை கோலம் ஏற்று தனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நாடெங்கும் சுற்றி திரிந்து இறைவாக்கையே அவர் அதிகமாக உரைத்திருக்கிறார். இதை நம்மால் மறுக்க முடியுமா? அவரே ஒரு கட்டத்தில் மறைநூல் அறிஞர்களிடம் விவாதிக்கின்றார். தான் இறைவாக்கு உரைக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன், இறையாட்சியை ஏற்படுத்துவதே எனது கடமை என்று எடுத்து எம்பினார். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது என்று கற்பித்தார். என்னையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு விசுவாசிப்பதை விட காணாமலே விசுவாசிப்போர் பேறு பெற்றோர் என்று தூய தோமையார் கிட்ட வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே நாமும் அடையாளங்கள் அற்புதங்களை நம்பாமல் இறைவார்த்தையை ஏற்றிதான் நம்பி வாழ வேண்டும். வானம் பூமி ஒளிந்து போனாலும்
உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அப்படிங்கிறது தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. நிறைவேறியது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற அனைவரும் தெளிவாக அறிந்த ஒன்று. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்னும் வாக்கியத்தில் தேவன் தமது வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பது தெளிவாகின்றது. தேவன் தாம் அறிவித்த ஒவ்வொரு வார்த்தையையும் நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் என்பது சத்திய வாக்கே. சத்திய வாக்குக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? உறுதி கொடுக்கணும், தீர்ப்பு கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஓசியா 11:1 எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை மத்தேயு 2:14-15 நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதில் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் என்று நாம் வாசிக்கின்றோமே. மேலும் எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி ஓசியா மூலமாய் சொல்லப்பட்ட வாக்கு இங்கு நிறைவேறி இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, சத்திய வாக்கு தான் நம்ம உறுதியா நிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கின்றோம். வார்த்தையே கடவுள், வார்த்தையே சத்தியம், சத்தியமே உண்மை. இப்படிப்பட்ட உண்மையான தேவனை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வசனத்தின்படி ஏரோதை போல பாவத்திலே மடிந்து போகாதபடிக்கு நம்மை தேடி வந்த மனுஷகுமாரனுக்கு நம்மில் இடம் கொடுக்க வேண்டும். அவரே சத்திய வாக்கு, அவரே நம்மில் உயர்ந்திருப்பாராக. கடைசியாக நடந்த நிகழ்ச்சி ஒன்றை கூறி நான் முடிக்க விரும்புகின்றேன். நிகழ்ச்சிக்கே வரீங்களா? கப்பல் ஒன்றில் உயர்ந்த வகுப்பில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரயாணி, அவர் சோர்ந்த முகத்தோட இருக்கிறத பாக்குறாரு அந்த கப்பல் தலைவன். அப்ப அவர்கிட்ட போய், ஐயா நீங்க ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிரயாணி சொல்றாரு, ஐயா நான் கொண்டு வந்த ரொட்டிகள் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு, இனி நான் எதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அங்கலாய் போட சொல்ற. அதுக்கு அந்த கப்பல் தலைவன் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த டிக்கெட்டை பின்புறத்தை காமிச்சு, இதோ அந்த கப்பல்ல பிரயாணம் செய்யறவங்க எல்லாருமே சாப்பாட்டுக்கும் சேர்த்து தாயா பணம் கட்டி இருக்காங்க. எனவே இங்க இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாருக்குமே இலவசமா தான் கொடுக்கப்படுது. சாப்பாட்டிற்கும் சேர்ந்து பணம் கொடுத்தவர்களுக்கு இங்கு இலவசமாக உணவு கொடுக்கப்படுகின்றது. அதுவும் எப்படிப்பட்ட உணவுகளா? நீங்கள் விரும்பியபடி வகை வகையான உணவுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போலதான் அருமையான தேவ வார்த்தை நம்மளுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருந்தும் அதன் பயன் உணராமல் இருக்கின்றோம். உலகம் என்னும் ஓட்டையான படகுல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். பலவிதமான சாஸ்திரங்களை நம்ம கற்று இருந்தாலும் நம்மை காப்பாற்றக்கூடிய நீச்சல் சாஸ்திரத்திற்கு ஒப்பிடப்படக்கூடிய சத்திய வாக்காகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றிராவிடில் நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கும்? பரிதாபமாகவே இருக்கும். எனவே கலங்கரை விளக்காய் உயர்ந்திருக்கும் சத்திய வாக்கை நாம் பற்றி கொள்வோம். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடேப்பா, கீதா ராணின்னு பேர் வைக்கிறவங்க பூரா இப்படித்தான் முழங்குவாங்க பொழுது. ரொம்ப அழகாக, மிக அற்புதமாக ஒரு நம்முடைய பெருமகனார் சொன்னதை போல மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா சொன்னாங்க. சத்தியம்தான், அதான் நித்தியம். அதை விட்டுட்டு வேற என்னத்தையாவது நீங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சத்திய வாக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கே உரிய அந்த பாணியில நம்மை உண்டாக்கின தேவன் சத்தியம் உள்ளவர். யோவான் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கிய தேவன் சத்தியம் உள்ளவர் என்பதை ரொம்ப அழகா அவங்களுக்கே உரிய பாணியில எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஒரு சம்பவத்தை கூட சொன்னாங்க, ரொட்டியெல்லாம் தீந்து போச்சு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். நம்ம கடவுளை என்ன ஏண்டா சோதிக்கிற, என் கையிருப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு அப்படின்னு வேண்டுகிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். ரொட்டியெல்லாம் தீந்து போச்சு, என்ன செய்ய? அப்பா, உனக்கு அங்கே எடுத்த பயணச்சீட்டின் பின்னாலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, உனக்கு உணவு என்பது உண்டு. அதான் சத்திய வாக்கு. அழகா சொன்னாங்க. உடனே அவங்க கேட்கலாம், அந்த ரொட்டி கிடைச்சது அற்புதம் தானே அப்படின்னு கேட்க கூடாதுன்றதுக்காக அவங்களே சொல்லிட்டாங்க. பின்னால சத்திய வாக்கு மாதிரி எழுதி இருக்கிறோம்,
நம்ம இந்த இடம் மிஷின்ல முந்திலாம் ஏறினோம்னா ஒரு அட்டை வந்து விழுகும். அந்த 2 ரூபா கொடுத்து இப்ப ஸ்டாலின் ஏத்துனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இடம் மிஷின்ல ஏறினோம்னா அட்டை வந்து விழுகும். அந்த அட்டை வந்து விழுந்தவொடனே எடை யாரும் பாக்குறது இல்ல. அந்த பின்னால என்னடா போட்டிருப்பாங்கன்னு தான் பார்ப்பாங்க. பின்னால பாக்குற பொழுது ஒரு ஒரு நம்பிக்கை வார்த்தை. நம்ம எப்பெல்லாம் மனம் கலங்குகிறோமோ அப்ப வேதாகமத்தை அப்படி பரட்டுனா ஒரு நம்பிக்கையான வசனம் நமக்கு வரும். நான் பல முறை அதை அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம ஒரு கஷ்டப்பட்டு பயப்படாதே திடமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளை விட்டு பயம் போகிறது. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். மனம் விரும்பும். இப்ப போத்திராஜன் வந்திருக்கிறாரு அப்படின்னா இப்ப நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, மனம் விரும்பும். ஆனா ராம்நாத் பாபு என்ன சொல்றாரு, நமக்கு ஐஸ் வேண்டாங்க. இது மனம் திரும்பும். ஐஸ பார்த்தோன்னா எல்லாருக்கும் விருப்பம் வரும். ஆனா இல்ல எனக்கு அது நான் ஆரம்பத்துல இருந்து சாப்பிடுறது இல்லைங்க. இது திரும்புதல். விரும்புதல் எல்லாருக்கும் கிடைக்கும், திரும்ப முடியுமா? அதுதான் அவர் சொல்றார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எல்லாருமே பிறப்பு அறுக்கணும் தாங்க நினைக்கிறோம். இந்த பிறவி அறுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதைத்தான் அவங்க வந்து சத்திய வாக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல சாமி. இயேசுநாதரே அற்புதம் தான். அவர் சிலுவையிலே மரித்தாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது அற்புதம். யாருக்கு காட்சி கொடுத்தார்? மேரி மக்தலேனாவுக்கு காட்சி கொடுத்தார். அது அற்புதம். காட்சி கொடுக்கணும் இல்லையா? அப்பதானே நம்புவான் நம்ம ஆளு. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்குவதில்லைன்னு சொன்னாங்க. அப்படி ரொம்ப அழகான விஷயங்களை எல்லாம் சொல்வதற்காக சுலம்பட்டியிலிருந்து வர்றாங்க. பார்த்துக்கோங்க, சுலம்பட்டியிலிருந்து திருமதி ஒலிவியா சாந்தசீலி இதோ வருகிறார். மார்கழி பூக்கள் மலர்ந்திட்ட நேரத்தில் பார்க்குளிர்ந்து பரமனை துதித்து போற்றிட சீர்மிகு வண்ணம் ஜெகத்தினில் வந்துதித்த சின்ன குழந்தை இயேசு பாலனுக்கு முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். நாவில் நின்றாடும் நற்றமிழ் தாய்க்கு வணக்கம். செங்கோல் பிடித்து நீதி செய்யும் மன்னனை போல அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே, சரியான தீர்ப்பை தாங்கள் வழங்குவீர்கள் என்று உங்களுக்கு எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மனுகுமாரன் அவதாரத்தில் பெரிதும் விஞ்சி இருப்பது சத்திய வாக்கே என்று எங்களோடு எதிர்வாதம் புரிய வந்திருக்கும் சகோதரி சகோதரரே மற்றும் அற்புதமே என கூறி என்னுடன் கருத்துக்களை பரிமாற வந்திருக்கும் சகோதரர்களே, மீனே வந்திறங்கி அமர்ந்தனவோ என்று வியக்கும் வண்ணம் அமைந்திருக்கும் அவைக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். ராக்காலம் பெத்லெஹேம் தூதர்கள் தம்மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதன் தீயில் ஏன் எல்லாருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூறுவேன். தாவீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்து நாதனார், பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். நடுவர் அவர்களே, இயேசுவின் பிறப்பே ஒரு அற்புதம் தான். எத்தனை குழந்தைகள் வந்துங்கயா, எத்தனையோ ராஜாக்கள் பிறந்திருப்பாங்க, எத்தனையோ அறிஞர்கள் பிறந்திருப்பாங்க, எத்தனையோ ஞானிகள் இந்த உலகத்துல பிறந்து இருக்காங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மட்டும்தாங்கய்யா முன்னாலேயே குறிக்கப்பட்டு அது குறிக்கப்பட்ட நேரத்துல சரியான நேரத்துல அவர் மனித அவதாரமா இங்க வந்து பிறந்தார். எதற்காக பிறந்தாரு? மனுஷகுமாரனையே முதல் ஆதி காலத்துல தேவன் பிதா மனுஷன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ய தொடங்கினால அதிகமான பாவங்கள் நிறைஞ்சு அத முதல்ல ஒரு நீரினால மழையினால மக்களை அழிச்சாரு. நல்ல மக்களை மட்டும் விட்டுட்டு பாவம் செஞ்ச மக்களை மனம் திரும்ப சொல்றாரு.
தூதர்களை வச்சு. ஆனாலும் அவங்க திருந்த மாட்டேன்றாங்க. மிருகத்தினாலையும் அதனுடைய ரத்தத்தை பலி கொடுத்து அவங்களுடைய தம்முடைய பாவ மன்னிப்பை அவங்க பாவம் செஞ்சுட்டு அதை திருப்பி திருப்பி பண்றதுனால அது உண்மையான ஒரு பாவ நிவர்த்தியே கிடையாதுன்றதை உணர்ந்து அந்த மக்கள் பாவம் செய்யறதுனால அவங்க அந்த நரகன்ற அந்த படுகுழிக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த கருத்துக்காக மனித உருவமா எடுத்து தன்னையே அர்ப்பணிச்சு தன்னுடைய உயிரவே கொடுத்து இந்த மக்கள் அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தினா மட்டுமே அவங்க பாவத்துல இருந்து விடுதலை பெற முடியும், மோட்சத்துக்கு போக முடியும்ன்ற அந்த கருத்துக்காகவே மனுஷகுமாரன் மனித குழந்தையா பிறந்து 33 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்து எத்தனை அதிசயம் எத்தனை அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காருன்றது பெரிய அற்புதம் அல்லவா நடுவர் அவர்களே? கிமுன்னு சொல்றாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பு பின்னுதான் நடுவர் அவர்களே வரலாறே இருக்குது. உலகமே ஏற்றுக்கொண்டது எதை வச்சு நடுவர் அவர்களே? அவரை வச்சுதான் கால அட்டவணையை பிரிச்சிருக்காங்க. அப்ப அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம் அல்லவா? எத்தனையோ பேர் பிறந்தாலும் அவர் பிறப்பு மட்டும்தான் அந்த உலகத்தில் நிலைத்து நிற்கிறது நடுவர் அவர்களே. அது மட்டும் அல்ல, அற்புத பாலகன் அவருடைய சாஸ்திரிகள் அவர் இந்த இடத்துல பிறந்தான ஒரு ராஜகுமார் ஏரோது ராஜாட்டே போறாங்க. அந்த ஞானிகள் 3 சாஸ்திரிகள் போய் பாக்குறாங்க, போய் கேக்குறாங்க ராஜகுமார் பிறந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்றாங்க. கடைசிக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்றாங்க, ஒரு வால் நட்சத்திரம் தோன்றுது. வால் நட்சத்திரம் தோன்றி அவர் ஏசாமி எங்க குழந்தை பிறந்தது எந்த இடத்துலன்ற வரைக்கும் அவங்களை கூட்டிட்டு போய் வழிகாட்டி அவரை அந்த முன்னணியில படுக்க வச்சிருக்க இடத்துல போய் நிக்குது. இது பெரிய அற்புதம் அல்ல அவன் நடுவர் அவர்களே? எந்த இடத்துல பிறந்திருக்காருன்னு தெரியல. மேசியா ரட்சகர், இந்த உலகத்திற்கு வந்த ரட்சகர் எங்க இருக்காருன்னு அவங்களாலே கணிக்க முடியல. அங்க அந்த ஏரோது ராஜா இத கேள்விப்பட்டு பயப்படுறாங்க. பயப்படும் போது அத என்ன செய்யறாங்க, ஞானிகள் அந்த வால் நட்சத்திரத்தினுடைய துணையினால போய் அந்த மனுகுமாரனை பார்த்து அவங்களுக்கு சாஷ்டாங்கமா விழுகிறாங்க. அவருக்குடைய ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? எல்லா குழந்தைகளும் கொடுக்கலாமே, ஏன் அவரை கொடுக்கறானா? இது பிதாவே உருவாக்கப்பட்டு இவர் இந்த உலகத்துக்கு அவர் பிறந்து மக்களினுடைய பாவத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காருக்காக அது ஏற்படுத்தப்பட்டு இது எல்லாராலும் முன்னறிவிக்கப்பட்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி நடுவர் அவர்களே. இது பெரிய அற்புதம். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, சும்மா நம்ம நற்செய்தியை கேட்டா மட்டும் போதுமா நடுவர் அவர்களே? சத்திய வசனம் நம்மளுக்கு வேணும், இல்லன்னு சொல்லல, அதுதான் அது மெயின், இல்லன்னு சொல்லல. ஆனால் அற்புதம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் பிசாசு பிடிச்சவங்களை விரட்டினாரு, இறந்தவங்களை உயிரோட எழுப்பினாரு, கண் பார்வையற்றவங்களை கண் பார்வை கொடுத்தாரு. எத்தனை அற்புதம் நடுவர் அவர்களே! அந்த சத்திய வசனத்தை அந்த மக்கள் அவர்கிட்ட இருந்து கேட்கணுன்றதுக்காக மலை மேல ஏறி எத்தனையோ நாட்கள் அங்க கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வேணுமே சாப்பாடு, தண்ணி, சாப்பாடு வேணுமே. இல்லாம அவங்க வெறும் வசனத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? அப்ப அங்க ஒரு 2 மீன் 5 அப்பத்தை வச்சு அத்தனை ஆயிரம் மக்களுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்தாரு. அப்ப அது அற்புதம் அல்லவா நடுவர் அவர்களே? அந்த சாப்பாடு இல்லாம அந்த மக்கள் வெறும் வசனத்தை மட்டும் கேட்டுட்டே இருந்தா போதுமா? அவங்க வயிறும் நிரம்பணும்ல, அது ஒரு அற்புதம். மீதி 12 கூட அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சாப்பாடு பொருட்களை அவங்களுடைய ஊழியக்காரர்கள் எடுத்து கொண்டு வந்தாங்க. அது பெரிய அற்புதம் நடுவர்களே. அது போல கர்த்தர் அற்புதத்தின் மூலமாக தான் அந்த மக்கள் எதையுமே நம்புவாங்க. வார்த்தைகள் வசனம் தேவை, ஆனாலும் அற்புதத்தின் மூலமாக தான் அவரை நம்புனாங்க. கூன் போட்டார் பெண்ணுமணி, வயதாறு பெண்ணு, அவங்களுக்கு எத்தனையோ ஆண்டு காலம் அந்த இருந்தத அவருடைய ஒரு வார்த்தையில் அவர் சொல்லி அவர் அந்த கூனை சுகமாக்குனார். அது மாதிரியா குஷ்ட ரோகிய யாருமே தொடவே மாட்டாங்க, அவரை போய் தொட்டு சுகமாக்குனார். அவர் என்ன சொல்ற, விசுவாசித்தால் நீ அநேக அற்புதங்களை செய்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போல நடுவர் அவர்களே, அற்புதம், கடவுளுடைய பிறப்பே அற்புதம் தான். ஆனா அந்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். பைபிள நிறைய கேட்கலாம், ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பஸ்ல போகும்போது 2 பஸ் நேருக்கு நேரம் மோதி, ஒரு ஆசிட் லாரிய முந்தி 2 பஸ் மோதியதுல கிட்டத்தட்ட 11 பேர் அதே இடத்துல ஸ்பாட் அவுட் நடுவர்களே. நான் பஸ்ல இருந்து தூக்கி வீசப்பட்டேன். பஸ் பிஞ்சு போயிடுச்சு, பஸ்ல இருந்து தூக்கி வீசப்பட்டேன். என் முதுகுல 6 தகரம் சொல்லி 6 எலும்பு உடைந்து போச்சு, இடுப்பெலும்பு 5 பீஸாக போய்விட்டது, தொடை வடிச்சு கிட்டத்தட்ட நடுவர்களே குத்துயிரும் குளையுருமா நடு ரோட்ல நான் கடந்தேன். என்னை தூக்குறதுக்கு யாருமே இல்ல. விசுவாசித்தேன், தேவன் செய்வார். எனக்கு நீங்க உண்மையான ஆண்டவரே. எனக்கு முதல் நான் கேட்டது, என் குழந்தையை பார்த்த பிறகு என் உயிர் எடுத்துங்க ஆண்டவரே. திருப்பி உயிர் மேல் ஆசை. அப்போ உண்மையான கடவுள் எனக்கு உயிர் கொடுக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பையன் என்னை காப்பாத்தி எனக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்து என்னை காப்பாற்றப்பட்டு நான் கிட்டத்தட்ட நரகத்தின் எல்லைக்கே போயிட்டு வந்தது மாதிரி நான் போயிட்டு நான் உயிரோட இருக்கேன்.
நான் என்னுடைய உடம்புல பாத்தீங்கன்னா 78 தையல் நடுவர் அவர்களே, 78 தையல், 14 எலும்பு உடஞ்சு என்னை ஒட்ட வச்சிருக்காங்க. ஆனா எல்லாருமே என்னை அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒளிவா இன்னைக்கு இறந்துருவா, இன்னைக்கு செத்து போயிருவா, வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த பிறகு பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்னைய எல்லாரும் பேசினாங்க. அந்த பேசின இடத்துல நான் சுகமாகி நான் 3 நாளுக்கு அப்புறம் தான் என்னை காப்பாற்ற முடியும்னே டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் ஆக்சிடென்ட் வார்டில் வச்சு என்னை காப்பாத்தி நான் உயிரோட இருக்கிறது அவர் செய்த எனக்கு அற்புதம். அந்த அற்புதத்தை எப்படி நான் கடவுள் மனுகுமாரன் வேண்டினது எனக்கு கிடைச்சது. அந்த அற்புதத்தினால நான் அநேகருக்கு சாட்சிகளை சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் நடுவர் அவர்களே, மனுகுமாரனுடைய பிறப்பு, அவர் இறந்து உயிரோடு எழுந்த பிறகும் அநேகருக்கு அவர் செய்யற அற்புதம் தான் மிக மிக முக்கியமான ஒரு சாட்சி. அதன் மூலமா தான் மக்கள் தேவகுமாரனை விரும்புறதுக்கு, எல்லாரும் ஏற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு காரியமாக இருக்கு நடுவர் அவர்களே. இந்த உரையை கூறிக்கொண்டு, we wish to a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish to a Merry Christmas and a Happy New Year, and the Happy New Year, and the Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. இந்த பட்டிமன்றத்தை நிறைவு கொடுத்த மதுரை தமிழ் இலக்கிய மன்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சரியான தீர்ப்பை தாங்கள் வழங்குவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக அருமையாக திருமதி ஒலிவியா சாந்தசீலி அவர்கள் தன் வாழ்க்கையிலே நடந்த அந்த அற்புதத்தை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். விசுவாசம் உள்ளவன் பிழைப்பான். விசுவாசம் அப்படிங்கிறது எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் தான். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எப்பயுமே அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கு அண்மையில சென்னையில புயல், ஆனா யார்கிட்டயுமே நம்பிக்கை இல்லை. எல்லாம் இயற்கையை நாம் மீறுகிற பொழுது இயற்கை தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது மனிதன் உள்வாங்குகிறானோ அப்பொழுதுதான் முன்னேறும். இயற்கையை நாம் அசுத்தப்படுத்த இயற்கை தன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இயற்கை தான் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது. அழகா சொல்றாங்க பாருங்க. அவங்க சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு அந்த வேத வசனம் தான் நினைவுக்கு வருது. மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா விதமான நோய்களையும் உடல் பலவீனங்களையும் இறைவன் குணப்படுத்தினார் என்று வருகிறது. இயேசு பெருமான் குணப்படுத்துகிறார். நம்பிக்கை மாத்திரம் இழக்கக்கூடாது. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார். ரொம்ப அழகா தன் வாழ்வையே ஒரு சாட்சியாக மாற்றி இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா அது அற்புதம் தான். நம்ம அற்புதம் இஸ் மிராக்கிள் நம்ம சொல்றோம். பாரதி தான் சொல்லுவான், பாட்டினை போல் பாரினில் அதிசயம் உண்டோன்னு சொல்லுவான். பாட்டு அதிசயம் சொன்னது பாரதி ஒருத்தன் தான். அதிசயம், அதிசயங்களை பண்ணுபவர். அதுதான் இன்னைக்கு. அதைத்தான் நான் நம்புறோம். நம்ம எனக்கு ஒண்ணு நல்லது நடந்துருச்சுன்னா, அப்பா என்னுடைய ஆண்டவர் என்ன காப்பாத்தினார் நம்ம சொல்றோமா இல்லையா? ஆண்டவனுக்கு நன்றி நம்ம சொல்றோமா இல்லையா? வருடத்தினுடைய கடைசி நாட்கள்ல நம்ம நிக்கிறோம். இப்பதான் 23 பிறந்த மாதிரி இருந்துச்சு, 24 தொட போறோம். இத்தனை நாட்களும் நம்மை அற்புதமாக வைத்திருக்கிற ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுகிற நாள் தான் கிறிஸ்துமஸ் என்பதை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதெல்லாம் இல்லைங்க, எப்பயுமே சத்திய வாக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு யார் வர்றாங்க? அணியினுடைய நிறைவு பேச்சாளர் இதோ வருகிறார். அவரை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறோம். உலகின் இருளை நீக்க பேரொளியாக பிறந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பட்டிமன்றத்தில் நேர்மையான தீர்ப்பை தரவிருக்கும் நடுவர் ஐயா அவர்களே, எதிரணி பேச்சாளர்களே, சத்தியவாக்கே என்று பேச வந்திருக்கிறோம் என் அணி பேச்சாளர்களே, அது மாத்திரமல்ல தொலைக்காட்சி மற்றும் இணையதளத்தின் வாயிலாக காணும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுகுமாரன் அவதாரத்தில் பெரிதும் வெஞ்சி நிற்பது சத்தியவாக்கே என்று பறைசாற்றுவதற்கு வந்துள்ளேன். மனுஷகுமாரன் பிறப்பின் நோக்கம் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாகையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? தேவ வசனத்தின் நிறைவேறுதலை குறிக்கிறது. தீர்க்கதரிசி
ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். அப்ப தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை குறிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது என்ன அர்த்தம்? வேத வார்த்தையானது நிறைவேறுதலை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் இப்படியாக சொல்கிறார். பிலாத்து கேட்கும் பொழுது யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆணித்தனமான வார்த்தையை இயேசு கிறிஸ்து பதிவிட்டுள்ளதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் பிறந்தார். அப்ப சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தவர் சத்தியமாகவே அவர் உலாவினார். ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டே அவர் உலாவினார் என்பதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும் போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில கஷ்டத்தின் மத்தியில இருக்கும் போது நமக்கு அற்புத செயலா பலன் கொடுக்கிறது இல்லை நடுவர் அவர்களே. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது. ஏற்கனவே நடுவர் அவர்கள் சொன்னதின் பார்க்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை ஒரு நலிவுடைய ஒரு கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லாத நிலையில ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பலன் உள்ளதாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் பிசாசு கூட அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போவதை நம்ம பார்க்கலாம். நம்ம தேவாலயத்தின் உப்பரிகையில ஏறி நிற்கும் போது பிசாசு இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீ என்னுடைய காலின் கீழே விழுந்து பணிந்து கொள் என்று இயேசுவை சொல்லுகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தை, உன் தேவனாய கர்த்தரை நீ பரிட்சிப்பாராதிருப்பாயாக என்று வேத வசனங்களையே பிசாசுக்கும் அங்கு எடுத்துரைத்தார். அதன் பலனாக பிசாசு அந்த இடத்தை விட்டு கடந்து போனதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே சத்திய வார்த்தையானது மிகவும் பலனுள்ளது என்பதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பானவர்களே. ராக்காலம் பெத்லகேம் மேய்ப்பர்கள் என்று பாடல் வழியாகலாம் சொன்னாங்க. ஆனா அந்த பாடல்ல என்ன உருவாகி இருக்கிறது? வார்த்தையானது. அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த மேய்ப்பர்கள் கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லுறாங்க, இந்த உலகத்துல உங்களுக்காக ஒரு மனித அவதாரம் பிறக்கிறார், மானுடர் பிறக்கிறார். எதற்காக? இந்த இருளை வெளிச்சமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை பறைசாற்றுவதுதான் இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையானது அது வலிமை பெறுகிறது. பாடல் வழியாக அல்ல, அந்த பாடலின் மூலமாக வார்த்தையே அங்க நிறைவேறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஒலிவியா அம்மா சொன்னாங்க, நான் எனக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்றப்பட்டேன் சொல்வதற்கு முன்பதாக அவர்கள் 2 முறை சொன்ன வார்த்தை சத்திய வசனம் வேணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சத்திய வசனம் இருந்ததுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தின் மத்தியில அவங்க என்ன செய்வதோ என்று தெரியல. எவ்வளவு கஷ்டம், நான் மறிப்பேனோ 3 நாட்கள் கெடு கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த கெடு கொடுக்கும் போது அவங்களுடைய உள்ளத்துல உள்ள நிலைமை என்னவா இருந்திருக்கும்? கடவுளே என்னை காப்பாத்தும் வார்த்தையை தான் அவங்க ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சுகப்படுத்தி உனக்கு ஜீவனை தருவேன் ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையினாலதான் இந்த அற்புத செயலே நடந்திருக்கிறது எனக்கு அன்பான மக்களே. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, அந்த வார்த்தையானது நிறைவேறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை 100க்கு அதிபதியை நம்ம குறித்து பார்க்கும் போது, பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய பிரியமான வேலைக்காரன் சுகமாகணும் கேட்கிறாரு. அப்ப அவர் நிக்கும் போது சொல்றார், லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவனாக எல்லாமில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்காக அவன் காத்திருக்கிறான். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதாக இருக்கிறது. ஆனா சும்மா அற்புதம் வேணும் என்று நாம் எதிர்பார்க்காதவனும் அற்புதத்தை பெற வேண்டுமே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உள்வாங்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும் என அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்து சிறு வார்த்தைகளை சொன்னார். அந்த சிறு வார்த்தைகள்ல அநேக வல்லமை இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரே காரியங்களை வெகு விரைவில் உங்களுக்கு சொல்லுகிறேன். சுத்தமாக என்று ஆண்டவர் சொன்னார், குஷ்டரோகம் சுத்தமானது. கையை நீட்டி ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் சொன்னார், சூமின கையுள்ள மனுஷன் சுகமானான். தலித்தகுமி என்று சொல்லுகிறார், மரித்த சிறுபெண் உயிரோடு எழுந்தார். வெளியே வா என்று லாசருவை பார்த்து சொல்கிறார். மரித்து போன மனிதன் உயிரோடு வெளியே வருகிறார். எழுந்திரு என்று பாடையை தொட்டார். அந்த வாலிபன், மரித்து போன வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். அப்ப ஆண்டவருடைய சிறு வார்த்தையை
வார்த்தையே எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தது. அந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே அங்க நிலை பெற்று இருந்ததை நான் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் இயற்கையில இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. மார்க்கு 4:39 இயேசு காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன வார்த்தைக்கு அந்த காற்றும் கடலும் அப்படியே கேட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எப்படியாக இருக்கிறது? மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்ற வேத வசனத்தின் நிறைவேறுதலை நம்ம பார்க்க முடிகிறது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். 33.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தார். ஆனால் இந்த உலகத்துல இருந்ததின் நோக்கம் பிறப்பு நம்ம பார்த்தோம். ஆனால் அடுத்ததாக ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதைகளையும் பார்த்தோம். ஆண்டவர் சிலுவையில் அறையும் பொழுதும் கூட 7 வார்த்தைகளை தெளிவாக சொன்னார். எதற்காக இந்த 7 வார்த்தைகள்? இந்த 7 வார்த்தைகளையும் இந்த உலகத்தின் மக்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை பிடித்து அவர்கள் பலனடைய வேண்டும். ஏனென்றால் நடுவர் அவர்களே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். 7 வார்த்தைகளை சொன்னார். பிதாவே இவர்களை மன்னியும். ஆகவே மன்னிப்பை குறித்தும், ரட்சிப்பை குறித்தும், அரவணைப்பை குறித்தும், தவிப்பை குறித்தும், முடிப்பை குறித்தும், தாய்ப்பை குறித்தும், ஒப்புவிப்பை குறித்ததான காரியங்களை இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி முடிக்கிறார். கடைசியாக பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தை உள்ள மக்கள் எல்லாரையும் பிதாவின் கரங்கள்ல அவர் ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. இன்று வாழ்வின் அர்த்தங்களை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த பிதா தன் சுதனை இவ்வுலகத்திற்கு அனுப்பியதின் நோக்கம் தேவ வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக மட்டுமல்ல, இன்றும் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து அந்த வார்த்தையை நம்மோடு கூட வைத்து போயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நடுவர் அவர்களே, மனுக்குமாரன் அவதாரத்தில் பெரிதும் மிஞ்சி நிற்பது சத்தியவாக்கே சத்தியவாக்கே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரியமான பெருமக்களே, மெர்லின் ஃபாலினா அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தோடு நிறைவு செய்திருக்கிறார். சிலுவையிலே அறையப்பட்டு அந்த 7 வார்த்தைகள் இன்றைக்கு வலிமை பெறுகிறது. அதிலே ஒரு வசனத்தை நான் மிகவும் சிக்கன பிடித்துக் கொள்வது உண்டு. பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? மனுக்குமாரன் அவதாரத்திலே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய வார்த்தை இது. இதோ உன் தாய், அதோ உன் மகன். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஒரு திருடனாக இருந்தாலும் மனம் திருந்தியவனாக மாறுகிற பொழுது மனம் திருந்திய மைந்தன் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த 7 வார்த்தைகள் ரட்சிப்பு, தவிப்பு, ஒப்படைப்பு, மன்னிப்பு, இப்படி எல்லாம் பூக்களாக வரும். ஈஸ்டரின் போது இதை நான் என்னுடைய பதிவிலே நான் பதிவிட்டிருக்கிறேன். அந்த மாதிரி உயிர்த்து எழுகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை தான் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்படியே கடகட கடகட கடகடன்னு வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடி இருக்கிறாங்க. எத்தனை வசனங்கள் அப்படியே, அதுதான் அது அதுல தோய்ந்து இருக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் அப்படியே பிரவாகமாக வெளிப்படும். ஆமா, ஏன்னா அவங்க அப்படியே இன்னைக்கு கூட மெர்லின் எக்ஸ்பிரஸ் கூட வச்சிடலாம் போலுங்க. அந்த மாதிரி கடகட கடகட கடகட. அதுதான், ஏன்னா சத்தியத்தை சொல்லுகிற பொழுது அதுல அந்த உண்மையை சொல்லும் போது மனசுக்குள்ள என்ன, மனசுல களங்கம் இருந்தா தான் உண்மையை சொல்றதுக்கு நம்ம யோசிக்கணும். ரொம்ப அழகா அந்த உண்மையை அற்புதமாக வெளிப்படுத்தி அவர்களுக்கு நன்றி பாராட்டி அடுத்து வர்றாரு பெரிய ஜாம்பவான், சாதாரண ஆள் இல்லை. ஆமா, எங்கள் அருமைக்குரிய ராபின் செல்வகுமார், அடே அப்பா முழங்கி தள்ள போறார். அந்த அளவுக்கு அவருடைய உரை அற்புதமான உரையாக மாற இருக்கிறது. அற்புத செயல்களே என்று சொல்வதற்காக அருட்சகோதரர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ராபின் செல்வகுமார் இதோ வருகிறார். மதுரை இலக்கிய பேரவை நடத்தக்கூடிய கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்று நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கிற முனைவர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களை வணங்கி, வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களையும் பார்வையாளர்களுக்கும் எனது அன்பின் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் நகமகிழ்கிறேன்.
நல்ல ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் அடிப்படையிலே நல்ல ஒரு விவாதங்களை மேற்கொண்டிருக்கிற காரியத்திலே நான் பெருமை அடைகிறேன். எப்பொழுதுமே கடைசியாய் பேச வருகிறவர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். அது பேச்சாளர்களுக்கு தெரியும். நம்ம எதையெல்லாம் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சிருவாங்கன்னா சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம குறிப்பெடுத்துட்டு வந்ததெல்லாம் அது வேஸ்ட் ஆயிரும். ஆனாலும் கூட இந்த நாளிலும் கூட கடைசியாய் என்னை பேச அழைத்திருக்கிறதற்காக நான் ஒரு விதத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் இவர்கள் சொன்ன கருத்துக்களின் வழியாக வேறு ஒரு பார்வையிலே இந்த காரியத்தை நான் பார்க்க விளைகிறேன். அன்பிற்குரியவர்களே, கிரிக்கெட் மேட்ச்ல கடைசியா வரவர் தான் வெற்றியை நிலைநிறுத்தக்கூடியவர். அதனாலதான் ராபினை கடைசியா வர வச்சிருக்கோம். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. எல்லோருமே சிறப்பாய் பேசினார்கள். ஆனால் தலைப்பை சார்ந்து யோசிக்கின்ற பொழுது சத்தியவாக்கே என்று பேசினவர்களை குறித்து நாங்கள் எவ்விதமான குறைவையும் சொல்வதற்கு வரவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனாலும் கூட தலைப்பு என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் சற்று உற்று கவனிப்பீர்களேயானால் விஞ்சி நிற்பது என்று சொல்லுகிறது. விஞ்சி நிற்பது, மிகுதியாய் எது நிற்கிறது என்பதுதான் இன்றைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, விஞ்சி நிற்கிறது என்கின்ற காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது வார்த்தை வல்லமையுடையதுதான். வேதத்தில் ஆரம்பத்தில் இருந்து வேதத்தினுடைய இறுதி வரையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் செயல்படுகிறது. அதில் மாற்று கருத்து ஏதேனும் இல்லை. ஆதியிலே கடவுள் வானத்தை படைத்தார். வானம் உண்டாக கடவது என்று வார்த்தையை சொன்னார். வானம் உண்டானது. புரிந்து கொள்ள வேண்டும். வானம் உண்டாக கடவது என்று சொன்ன வார்த்தையில் வானம் உண்டாகாமல் இருந்திருந்தால் யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? வலிமை இல்லாமல் போய்விடும் அல்லவா? அப்படியானால் சொல்லப்படுகிற வார்த்தை எப்பொழுது வடிவம் பெறுகிறதோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தையினுடைய வல்லமை விளங்குகிறது. அந்த வல்லமையைத்தான் நாங்கள் அற்புதம் என்று சொல்கிறோம். இந்த வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் நடக்கிறது அல்லவா? அதைத்தான் நாங்கள் அற்புதம் என்று சொல்கிறோம். மனிதகுமாரன் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார், ஏன் கடவுளால் அனுப்பப்பட்டார் என்கின்ற ஒரு கேள்விக்குரிய விடையை நீங்கள் வேதத்தில் தேடுவீர்களேயானால் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16வது வசனம், ஐயா கூட அதை ஆரம்பத்தில் அதை கோடிட்டு காட்டினார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிச்சயமான வாழ்வை பெறுவதற்காக அவரை தந்தருளி இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் மனுக்குமாரன் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று பார்ப்பீர்களேயானால் கடவுள் இந்த மானுடத்தை எவ்விதமாய் நேசிக்கிறார், கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது எத்துணை அன்பு பாராட்டுகிறார் என்பதை கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறார்? அவர் காட்டிக் கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்படி உதித்தவர் தான் இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் பேசினார்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை குறித்தும் பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புமே அற்புத செயல்கள் தான். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அற்புதம் என்பது வேறு, மேஜிக் என்பது வேறு. இயேசு கிறிஸ்துவானவர் மேஜிக் செய்யறவர் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். மெஜிஷியன் நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். வெள்ளை பேப்பரை எல்லாம் அவர் நோட்டா மாத்துவாரு, ஆனா போகும்போது ஃபீஸ் வாங்கிட்டு போவாரு. அவர் மாத்திர அந்த வெள்ளை காகித நோட்டுகள் அவருக்கு அது பயன்படாது. அது ஒரு மேஜிக். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்தது எதுவுமே என்ன கிடையாது, மேஜிக் கிடையாது. அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அற்புதம். அப்ப அற்புதம்னா என்ன? அற்புதம் என்று சொன்னால் என்ன என்று யோசித்து பார்ப்போமே. ஆனால் இயற்கைக்கு மிஞ்சின ஒரு செயல் தான் அற்புதம். இயற்கைக்கு மிஞ்சின ஒரு செயல் அல்லது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு செயல். கடவுள் தானே இந்த இயற்கையை படைத்தார். அவர் இயற்கைக்கு மேற்பட்ட செயல்களை எப்படி செய்வார் என்கின்ற ஒரு வினாவை எழுப்புவீர்களேயானால் கடவுள் படைத்த இயற்கையை இன்றளவும் நாம் புரிந்து கொள்ள முயற்சி தானே செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முழுமையாய் புரிந்துவிடவில்லை அல்லவா? 100 ஆண்டுகளுக்கு முன் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அலைபேசி இல்லையே. அந்த அலைபேசி எங்கிருந்து வந்தது? வேறு உலகத்தில் இருந்தா வந்தது? இந்த உலகத்தில் தானே இருந்தது. இதை இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். ஆகவே இயற்கைக்கு மாறான காரியத்தை அல்லது இயற்கைக்கு புறம்பான ஒரு காரியத்தை கடவுள் நிச்சயம் ஒரு காலம் செய்ய மாட்டார். ஏனென்றால் படைத்தவரே அவர்தானே. அப்படியானால் அற்புதம் என்றால் என்ன என்று பார்ப்பீர்களேயானால் அது இயற்கைக்கு மேற்பட்ட செயல், இயற்கையை மிஞ்சுகிற ஒரு செயல். இன்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள இயலாத ஒரு செயல் தான் அற்புதம்.
இந்த காரியங்களைத்தான் இயேசு பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார், தன்னுடைய ஊழிய நாட்களிலே செய்தார். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வியை, கடவுள் எதற்காக இந்த உலகத்திற்கு தன்னுடைய குமாரனை கிறிஸ்துவின் வழியாய் அனுப்பி வைத்திருக்கிறார்? அன்பு என்கின்ற ஒரு அடையாளத்தை காட்டுவதற்காகத்தானே அதை அவர் தன்னுடைய வார்த்தையின் வழியாக காட்டியிருக்கிறார் அல்லவா என்று நீங்கள் சொல்லுவீர்களேயானால் நான் வாதிடுகிறேன், அவர் செய்த ஒவ்வொரு அற்புத செயல்களுமே அந்த அன்பை இந்த உலகத்திற்குத்தான் பறைசாற்றியது. எதற்காக கடவுள் இந்த உலகத்திற்கு மனுக்குமாரனை அனுப்பி வைத்தாரோ அந்த அனுப்புதலுடைய நோக்கம் அந்த அற்புத செயல்களின் வழியாக இங்கே நிறைவு பெறுகிறது அல்லது விஞ்சி நிற்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், 3 தலைப்புகளிலே இதை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஸ்டாலின் சொல்லுவாரு, ஆனா நீங்க போதகர் ஆயிட்டீங்க, எப்பயுமே போதகரனாலே 3 குறிப்பு வச்சுதான் சர்ச்சில் பேசுவாங்க, அது மாதிரி நீங்க 3 குறிப்பை வச்சே எல்லா இடத்துலயும் பேசுறீங்கன்னு சொல்லி என்னை சொல்லுவார். இந்த நாளிலும் கூட நான் இந்த 3 காரியங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, அன்பு சகோதரி அவர்கள் பேசும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழிய நாட்களுக்கு முன்பதாக பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு மலை உச்சியின் மேல் நிறுத்தி வைத்து, நீர் கடவுளுடைய குமாரன் என்று சொன்னால் தாள குதியும் என்று சொன்னார். ஆனால் அவர் அப்பாலே போ சாத்தானே என்று என்ன செய்கிறார்? அவரை அனுப்பிவிடுகிறார். வார்த்தையை கொண்டுதான் அங்கே கிறிஸ்து செயல்படுகிறார். அதற்கு முந்தி நடந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களேயானால், பசியோடு 40 நாட்கள் உபவாசம் இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் பசியோடு அவர் வீற்றிருக்கின்ற அந்த வேளையிலே இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்குத்தான் அற்புதம் செய்கிற வல்லமை இருக்கிறதே என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுவார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளினால் அவன் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லுவார். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் நான் அணி மாறிட்டேனான்னு சொல்லி. நான் அணி மாறவில்லை. நீங்கள் சற்று யோசித்து பார்ப்பீர்களேயானால், இயேசு கிறிஸ்துவானவர் செய்த எந்த ஒரு அற்புதமும் அவருக்கானது அல்ல. பிரியமானவர்களே, ஒவ்வொரு அற்புதமும் மனிதர்களுக்கானது, ஒவ்வொரு அற்புதமும் தேவை உள்ளவர்களுக்கானது. இன்றைக்கு அற்புத செயல்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்றைக்கு ஒருவர் மனிதர்களுக்கான தேவைகளை சந்திக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் மகத்தான தலைவர்களாக உருவாக முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் இரட்சகர் தான், அவர் மீட்பர் தான், நிலை வாழ்வை வழங்கக்கூடியவர் தான். இன்றைக்கும் 2023 ஆண்டுகளுக்கு பின்பதாகவும் அவரை ஒரு பெரிய தலைவராக, ஒரு குருவாக, ஒரு போதனையாளராக, ஒரு மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் மக்களுக்கானவர் என்பதை இந்த வழியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அற்புதங்கள் அதற்கான ஒரு அடித்தளமாக அமைந்தது. அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது காரியம் பார்ப்பீர்களேயானால், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அற்புதங்கள் அனைத்தும், நான் முதலே சொன்னேன் அது மேஜிக் இல்லைன்னு சொன்னேன். மேஜிக் அப்படின்னா அவர் மாத்திரம்தான் செய்வாரு. ஆனா இங்கே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அனைத்துமே மற்றவர்களையும் இணைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு செயலை நீங்கள் பார்க்கும் பொழுது இவை அனைத்தும் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதே என்று சிந்திப்பதற்கு இடமில்லை. பிரியமானவர்களே, ஏனென்று சொல்கிறேன் கேளுங்கள். அன்பு சகோதரி சொல்லும் பொழுது சொன்னார்கள், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 5000 பேர் அன்றைக்கு என்ன செய்தார்கள்? பசி ஆறினார்கள். 12 கூடைகள் நிறைய என்ன செய்யப்பட்டது? அது எடுக்கப்பட்டது என்று நாம் என்ன செய்தோம்? அவர்கள் சொல்ல கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவர் அங்கு இருக்கிற ஒரு சிறுவனிடத்தில் இருந்துதான் பெற்றார். அதைத்தான் அவர் ஆசீர்வதித்துக் கொடுத்தார். லாசருவே நீ கல்லறையை விட்டு வெளியே வா என்று சொன்னார். அந்த வார்த்தை அங்கே ஒரு அற்புதத்தை நடத்துகிறது. லாசரு வெளியே வந்தான். மனிதர்களை பார்த்து அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இணைந்து செயலாற்றுகிற ஒரு காரியத்தை நீங்கள் இந்த வழியை என்ன செய்யலாம்? நாம் உணர்ந்து கொள்ளலாம். அற்புதம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அனைத்துமே மக்களுக்கானது, மக்களோடு கூட இணைந்து செய்தது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவைகள் அனைத்துமே மக்களுடைய தேவைகளுக்கானது. இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த நாட்களிலே நோயுற்றிருந்தவர்களும் ஊனமாயிருந்தவர்களும் அநேகம் 1000 பேர் இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர் யாரை சுஸ்தப்படுத்தினார், யாரை குணமாக்கினார், யாரை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அவர்
சாதாரணமான வைத்தியரால் குணமாக்கப்பட முடியாதவர்களை, மரணம் இந்த வயதில் இவர்களுக்கு வரக்கூடாது என்பவர்களை, பசியால் பட்டினியால் இருக்கிற பிள்ளைகளை அவர் தேடி சென்று என்ன செய்தார்? அவர்களுக்கு அந்த அற்புதத்தை செய்தார். இதன் வழியாக ஆண்டவர் இந்த மானுடத்தின் மீது வைத்திருக்கிற அன்பை என்ன செய்தார்? வெளிப்படுத்தி காட்டினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதைத்தானே செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆரம்ப நாட்களில் வந்த மிஷனரிமார்கள் அதைத்தானே செய்தார்கள். அதனால் தானே இங்கு கிறிஸ்தவம் நிலைத்து நிற்கிறது. அவர்கள் வந்து பணி செய்த வேளைகளிலே பசியுற்றவர்களுக்கு உணவளித்தார்கள், நோயுற்றவர்களுக்கு மருத்துவமனைகளை கட்டி இலவசமாய் என்ன செய்தார்கள்? வைத்தியம் பார்த்தார்கள். கல்வி அறிவில்லாதவர்களுக்கு இலவசமாய் கல்வியை கொடுத்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் கல்வி என்கின்ற நிலை எத்துணை மோசமான ஒரு நிலையா இருந்திருக்கும் என்பதை அனைத்து தரப்பினருமே ஒத்துக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அற்புதங்கள் என்பது மேஜிக் அல்ல. நாங்கள் சொல்லுகிற காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களிலே அவர் வார்த்தைகளாய் சொன்ன காரியங்களை விட அவர் அற்புதங்களாய் செய்த வழிகளின் வழியாக அவர் இந்த மானுடத்தை நேசித்தார், இந்த மானுடத்தை உயிர்ப்பிக்க செய்தார், இந்த மானுடத்திற்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஆகவே அவருடைய பணியிலே அல்லது அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே விஞ்சி நிற்பது எது என்று பார்ப்பீர்களேயானால் அற்புத செயல்கள் தான் என்பதை நாம் சரியாக கணிக்க முடிகிறது. நடுவர் ஐயா கூட ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது நீங்க அவருடைய பேச்சை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை இந்த வீடியோ வந்துச்சுன்னா திரும்ப நீங்க போட்டு கேட்டு பாருங்க. அவர் சொல்லும் பொழுதே ஒரு 10 வட்டம் அற்புதம் 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 சொல்லியிருப்பாரு. அற்புதமான பட்டிமன்றம், அற்புதமான தலைப்பு, அற்புதமான பேச்சாளர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே ஆண்டவருடைய மனுக்குமாரனுடைய அவதாரத்தில் பெரிதும் விஞ்சி நிற்பது வார்த்தை என்பதை விட அற்புத செயல்களின் வழியாக வார்த்தை நிற்கிறது என்று சொல்வாரேயானால் நாங்கள் யாவரும் உளமகிழ்வோம் என்று கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படியாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான நன்னாளிலே மனுக்குமாரன் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து இரட்சகராக வந்து பல்வேறு சிறப்பினை செய்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்க முடிகிறது. கவியரசு கண்ணதாசன் இயேசு காவியத்திலே சொல்லுகிற பொழுது, அன்றுதம் சீடர்களுக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மீது ஏறி நின்று மன்றினை தொடங்கி வைத்தால் மாறிபோல் இயேசுநாதர் என்று சொல்லுவார். இயேசுநாதருடைய மலைப்பொழிவு, ஊருக்கு தீமைகள் செய்து உன் உள்ளம் மகிழ்வது பாவம், யாருக்கும் தீமை இல்லாமல் நீ அழிந்து விடுவதே லாபம் என்று சொல்லுவார். எது பாவம் எது லாபம் என்பதற்கு கவியரசு இயேசு காவியத்திலிருந்து அந்த அற்புதமான வைர வரியை சொல்லுவார். கண்ணொன்று தீங்கு செய்தால் அந்த கண்ணை பிடுங்கி எரிந்திடல் வேண்டும், திண்ணிய கை எதை செய்தால் அதை வெட்டி தீயில் எரித்திட வேண்டும், அங்கம் முழுதும் சென்று பங்கப்படுவதை விட்டு கெட்ட பாகத்தையாவது வெட்டு என்று சொல்லுவார். எளிமைப்படுத்தினார். இயேசு காவியத்தின் மூலமாக மனுக்குமாரனுடைய பிறப்பினுடைய மேன்மையை நம்மால் உணர முடிந்தது. நல்லவர் நல்லவர் நல்லவர், இயேசு நல்லவர். எப்படி அற்புதமான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, யார் வேணாலும் வரலாம், உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அன்பு அன்பு அன்பு. அன்பு செய்தாருக்கு அன்பு என்றால் அதில் ஆனந்தம் என்ன உண்டு? அன்பற்ற பேருக்கு அன்பு செய்வது அதுவென்றோ மானிட பண்பு என்று சொல்வார்கள். அன்பற்ற பேருக்கு அன்பு செய்ய வேண்டும். அதனாலதான் வாழ்க்கை முழுக்க அன்பாகவே இருந்தார். அதனாலதான் நம்ம இயேசுவே மெய்யான தேவன் நம்ம சொல்லுகிறோம். சத்தியம்னா என்ன? அழகா நமக்கு வேதாகமத்தில் வரக்கூடிய அந்த வைர வரிகள் அது மாறக்கூடாதுன்னு தான் குறிப்பு வச்சிருக்கோம். ஏன்னா வேற எதையாவது சொல்லிடக்கூடாது. ஒரு அன்பர் கூட அதை பார்க்கிறவர் மனசுக்குள்ள நினைக்கிறார், இவர் குங்குமம் வச்சிருக்கிறாரு, நடுவுல சந்தனம் வச்சிருக்கிறாரு, மேல விபூதி வச்சிருக்கிறாரு, இவர் பைபிளை பேசுறாரு. எங்க ஜேசி டிவி ஜான் எப்பயுமே சொல்லுவார், உங்க அடையாளம் அதுதான், உங்க அடையாளத்தோடய வாங்க. பெருமக்களே, இது மதத்தினுடைய அடையாளம் அல்ல. பிறப்பு என்பது தாயின் கருவிலை உற்பத்தி ஆகிறது. அந்த கரு சுரோனிதம் என்பது சிவப்பு. இந்த வெண்மை என்பது நிறைவு காலத்திலே எங்களுடைய மார்க்கத்திலே உடலை புதைப்பது இல்லை, எரிப்பது உண்டு. எரித்தால் சாம்பலாக போவோம்.
பிறப்பு என்பது சுரோனிதம் என்கிற அந்த குங்குமம், இறப்பு என்பது சாம்பல் என்கிற அந்த விபூதி. இதற்கு இடையிலே, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலே மனிதன் பிறருக்கு மனமொத்த வாழ்க்கையை மனமோடு வாழ வேண்டும் என்பதற்காக சந்தனம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக செய்து காண்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஊருக்குள்ள தீமை செய்யக்கூடாது. புறநானூறு அழகாக சொல்லுகிறது, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல்னு சொன்னாங்க. கெட்டதை நினைக்காதீங்கடா. நம்மை உண்டாக்கின தேவன் சத்தியம் உள்ளவர். யோவான் அற்புதமாக 8வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் என யோவான் அற்புதமாக வாக்குத்தத்தத்தை தருகிறார். இவர்களை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என யோவான் அந்த செய்தியை வாசிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிறது. வேத வாக்கியமான சத்தியம் ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த சத்தியத்தை, இந்த விடுதலையை நம்மால் உணர முடியும் என்று சொல்லுகிறார். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என சங்கீதக்காரன் நமக்கு அற்புதமாக வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஏசாயா 41:10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் பேசுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுவேன். இது சத்திய வாக்கு. நான் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைகிற பொழுது நீ இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டினால் அவன் இந்த கரத்தை வைத்து அடிக்க வரப்போவது இல்லை. அதற்குள்ளாக அவனுடைய மனம் மாறிவிடும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கிற குறளுக்கு இலக்கணமாக இதை சொல்லலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வாரான் என யோவான் அற்புதமாக சொல்லுகிறான். எனவே சத்தியம் என்பது நித்தியமானது, அது வாசம் செய்யக்கூடியது. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா சத்திய வாக்க ரொம்ப அழகா எடுத்து கொண்டாந்து அப்படியே நிறைய வசனங்களை கொண்டாந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் பாருங்க. இந்த நல்ல நாள்ல இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், எல்லாரும் கேட்கணும். நல்ல விஷயம் எங்க இருந்து வருகிறதோ அதையெல்லாம் நம்ம கேட்கணும். காதுள்ளவன் கேட்க கடவான், கண்ணுள்ளவன் பார்க்க கடவான். காது நமக்கு இருக்கிறது. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கவிப்பெருக்கும் களைப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பட்டு பதவி காண்பார்கள் என்று சொல்லும். என்ன அற்புதமான வைர வரிகள். அப்ப சத்தியம் என்பது அந்த சத்தியமான சொல், அந்த சொல் ஆட்சி ரொம்ப அழகா இருக்கிறது. சத்திய வாக்கு, அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல போய் சேரணுங்கிறதுக்கு தான். அவர் பல அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று இவங்க சத்தியத்தை சொன்னா அதுக்கு இணையாக அதிசயங்கள் ஒன்றும் குறவு இல்லைங்க. ஏதோ 2-3 அதிசயம் பண்ணிட்டு போனாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பிறப்பே ஒரு அதிசயம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அவர் எங்கேயாவது போய் பிறந்திருக்கலாம். எதற்காக? அந்த பிறப்பை அறிவிக்கிறதுக்கு அந்த ராஜாக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு திசை தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. உலகத்தின் மையப்புள்ளி பெத்லகேம்னு சொன்னாங்க. இந்த பெத்லகேம்ல ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். நாங்கெல்லாம் படிக்கிற பொழுது அந்த குடியில அமைக்கிறப்பதான் இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த குடியில போய் அமைப்போம். எங்க சென்ட் மேரிஸ் சர்ச்சில் எங்க ஆசிரியர் கூப்பிடுவாரு, டேய் குடியில நீங்க தாண்டா அமைக்கணும் அப்படின்பாரு. சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து இயேசுக்கு தான். இதை விட ஒரு அதிசயம், என் கடைசி தம்பி இருக்கேன், அவனையே நாங்க ஜீசஸா மாத்தி குடியில் வச்சுட்டோம். வீட்டுக்குள்ள மெழுகுவத்திலாம் சுத்தி ஏத்தி அவனை படுக்க வச்சு அலங்காரம் பண்ணி எங்க அப்பா வந்து என்னடா பண்றீங்கன்னார். இயேசு பெருமான் அவதரித்திருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னோம். அந்த விசுவாசம் இயேசுவினுடைய அற்புத செயல்களை சொல்லுகிற பொழுது
1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 21 23வது வசனம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. எலியா பிள்ளையை எடுத்து அவன் தாயினிடத்திலே கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னார். என்ன அற்புதமான ஒரு செயல்! பல உயிர்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் வஸ்திரத்திலிருந்து ஒரு சக்தி புறப்பட்டது, அது என்னை சுஸ்தமாக்கியது. உன் விசுவாசத்தால் நீ பிழைத்தாய். என்ன அற்புதமானவர்! நான் அதை செய்யல. எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து நான் அற்புதத்தை பண்ணேன்னு சொல்லவே இல்லை. அவரவர் விசுவாசம் அவர்களை அந்த அற்புதமாக மாற்ற தெரிந்தது. அதான் அழகா கோடிட்டு காமிச்சார் ராபின். எப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி மேஜிக் பண்ணல அவரு. மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, அப்படிலாம் கிடையாது. இது பிறருக்காக அவர் வெளிப்படுத்திய அந்த ஊழியம் செய்ய வேண்டும். தவறு நடக்கிற பொழுது அதை தண்டிப்பதற்கும் அவர் தவறியதே இல்லை. தவறு நடக்கிறது, பழி கூடாதுன்னு சொன்னாரு, பழி செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படி நிறைய அற்புதங்களை பார்க்கிறோம். பசி, பட்டினி, தண்ணீரை தித்திக்கிற திராட்சை மதுவாக மாற்றியதை ஒளிவி அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதம்! தச்சன் மகன் வாயிலிருந்து தத்துவமா பிறக்கும்னு கேட்டாங்க. அவன் தச்சன் தானே, யோசித்து பார்க்கணும். அவருக்கு நல்ல மேய்ப்பர்னு பேரு. எப்பவுமே ஒரு ஆட்டோட தான் இருப்பார் அவரு. ஏன்? தொலைந்து போன ஆடுகளை பற்றி அவருக்கு கவலை. 99 ஆடு நம்மகிட்ட இருக்கேன்னு சந்தோஷப்படல. அந்த ஒரு ஆடு எங்க போச்சு? என்னுடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள் தொலைந்து போகக்கூடாதுன்னு நினைச்சார். எவ்வளவு பெரிய அதிசயம்! நம்ம ஏதோ ஆடு வச்சிருக்கிறதுனால அவர் நல்ல மேய்ப்பர். மார்கழி மாதத்துல நம்ம பார்க்கிறோம், தேவ அவதாரங்கள் எல்லாம் மார்கழி மாதத்துல தான் நடந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது மாட்டு தொழுவத்தில் இருந்தார், மேய்ப்பராக இருந்தார். குட் சமாரிட்டன் பேர் அவருக்கு, நல்ல சமாரியன். அப்ப பாருங்களேன், என்ன அற்புதமான ஒரு விஷயங்கள்! எல்லா விதமான நோய்களை அம்மா அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், எல்லா விதமான நோய்களையும் அவர், ஏன்னா அந்த வசனங்களை படிக்கிற பொழுது நமக்கு அப்படியே மனசுக்குள்ள வந்து நிக்குது. இயற்கை சீற்றங்கள், செங்கடலை பிளந்தார் அப்படிங்கிற ஒரு அதிசயம் இருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். நம்ம கடலை பிளக்க முடியுமா? அந்த இடத்துக்கு போய் பாருங்க, அப்பதான் நம்புவீங்க. இயேசு கடல் மீது நடந்தார் அப்படின்னா நம்பணும். ஜென் துறவிகள் அப்படி நடந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை தான், நம்பிக்கை வார்த்தைகளைத்தான் நம்ம இந்த இடத்துல கை கொள்ள வேண்டுமே தவிர, அதை அதான் ஒரே வேலை சொல்லிட்டு போயிட்டார். மொத்த தீர்ப்பையும் ராபின் சொல்லிட்டு போயிட்டார். எப்பா, அது மேஜிக் கிடையாது ராசாமி, அது மிராக்கிள். இயற்கைக்கு மாறாக இயற்கையை விஞ்சி ஒரு செயல் நடக்கிற பொழுது அதை அதிசயம்னு சொல்லு. அதுதான் நடந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே. மரணம் கடைசி எதிரி என பொருத்தமாகவே அழைக்கப்படும் மரணத்தை எந்த மனிதனாலும் வெல்ல முடியாது. 1 கொரிந்தியர் சொல்லுகிறது. மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நமக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியாது. நம்முடைய அடுத்த வேளை உணவும் நம்முடைய மரணமும் மறைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நம்முடைய அடுத்த வேளை உணவு என்னன்னு தெரியாது, நம்முடைய மரணம் எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது. மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அது ரொம்ப அழகா சொன்னார். அவரால் சுகம் பெற்றவர்களும் சுவாசம் பெற்றவர்களும் அற்புதங்களை இந்த மண்ணிலே பல்வேறு அற்புதங்களை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்கிற அந்த வைர வரிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நிறைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். திரளான மீன்களை அவர் பிடிக்க செய்கிறார். நாள் முழுவதும் வலை வீசி மீன் கிடைக்கவில்லையே என்று நினைத்த பொழுது யோவான் அற்புதமாக அந்த வாக்கை தருகிறார். திரளான மீன்களை அவர் பிடிக்க செய்கிறார். இந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த அற்புதம் இருக்கு பாருங்க, அடே அப்பா, நினைச்சு பார்க்கணும். யாருக்கு காட்சி கொடுக்கிறார்? உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதலில் இவள் மீது கல்லை எறியுங்கள்னு சொன்னார். எல்லா பேரும் போட்டு போயிட்டான். ஒருத்தரை பாவி என்று சொல்வதற்கு முன்பாக
அருமையான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டு படித்திருக்கிறேன், சுவைத்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது, காணிக்கை இடுகிற பொழுது கடைசியாக ஒரு ஏழை தாய் வருகிறார், சொற்ப அளவிலே காணிக்கையை கொடுக்கிறார். எல்லோரும் கேலி பேசுகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், உங்களில் இவளே அதிகம் காணிக்கை வழங்கி இருக்கிறார். நீங்கள் எல்லாம் உங்களிடம் இருப்பதில் ஒரு பகுதியைத்தான் கொடுத்தீர்கள், அவளோ தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்களை விட இவள்தான் மேலானவள் என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய ரிவல்யூஷன், புரட்சி. ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான், தோட்டத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அறுவடை செய்ய வேண்டும். வேலைக்காக காத்திருக்கிற பெருமக்களை பார்க்கிறான். ஒரு 50 பேர் வேண்டும், ஒரு வெள்ளிக்காசு தருகிறேன் என்று சொல்லுகிறான். காலையிலே ஒரு 50 பேர் உள்ளே தோட்டத்திற்குள்ளே நுழைகிறார்கள், வேலையை பார்க்கிறார்கள். மதியம் 12 மணி ஆகிறது, பார்க்கிறான். இன்னொரு 20 பேர் இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்று சொல்லி இன்னொரு 20 பேரை அழைக்கிறான். 3 மணி அளவில் இன்னொரு 10 பேரை அழைக்கிறான். அனைவருக்கும் சம்பளம் கொடுக்கிற பொழுது அனைவருக்கும் சமமாக ஒரு வெள்ளிக்காசை கொடுக்கிறான். காலையிலே வந்தவன் கேட்கிறான், நான் காலையிலேயே வந்து விட்டேன், எனக்கும் ஒரு வெள்ளிக்காசு, 3 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு வெள்ளிக்காசா என்று சொன்ன பொழுது, நீ வேலை கிடைத்ததால் வேலைக்கு வந்து விட்டாய் காலையிலே, அவன் வேலைக்காக காத்து நிற்கிறான், எனவே 3 மணிக்கு வந்தவனுக்கும் அதே வெள்ளிக்காசை நான் தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு செயல் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நிறைய கதைகளின் வாயிலாக இது எல்லாமே ஒரு விஷயம். அந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொண்டதனாலே அந்த அற்புதங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இறைவனுடைய வேத வசனத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். மத்தேயு அதிகாரம். ஜனத்தின் மீது நடந்து வர கட்டளையிடும் என்று சொன்னான். அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திலே போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே, ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஒரு செயலை செய்கிற பொழுது, தேவன் மீது விசுவாசம் வைக்கிற பொழுது முழுமையான விசுவாசத்தை வைக்க வேண்டும். பல பேர் இருக்கிறான், இந்த கிழமை இங்க போவான், அந்த கிழமை அங்க போவான், எதுலையுமே விசுவாசம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில தேவாலயத்துக்கு போகணும், தூக்கமா வருது, மார்கழி மாசம் தான். சத்திய வாக்கு கேளு, தூக்கம்தான் வருது. இப்படி தூக்கத்துக்குள்ளே ஆழ்ந்து போனவர்களை எல்லாம் தட்டி எழுப்புகிற விதமாக இயேசுவினுடைய செயல்கள் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் வேத வசனங்களின் அடிப்படையிலே அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், உண்மையை சொல்லி இருக்கிறார் என்று 3 பேர் வாதிட்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே அற்புத செயல்களை நிகழ்த்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் பிலாத்துவை போல் கைகழுவி விட முடியாது. பிலாத்து அன்றைக்கு கைகழுவி விட்டான், ஒரு நல்லவரை தண்டிப்பதற்காக. தண்டித்தோமே என்கிற அந்த கவலை அவனுக்குள்ளே இருந்தது. நான் இந்த இடத்திலே பிலாத்துவை போல கைகழுவி விட தயாராக இல்லை. இயேசுவனுடைய ஜீவ வார்த்தைகள் இந்த மண்ணிலே எப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். இன்னைக்கு அம்மா அழகா சொன்னாங்க, 200 கோடி மக்களுக்கு மேலாக இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே புனித நாளாக எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய அவதாரம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு. இரட்சகர் வந்திருக்கிறார். இந்த இரட்சகம் என்று சொல்லுகிற வார்த்தை இரக்கம், கருணை, அன்பு. இது சத்தியத்துல வருமா, அற்புதத்துல வருமா? அதான் இப்ப கேள்வி. இப்பதான் தலைப்பே நம்ம பார்க்கிறோம். ஜான் சிரிக்கிறார். இப்ப இவ்வளவு நேரம் என்னையா பேசுனீங்க? இப்ப நான் பார்க்கலாம், இப்படி தீர்ப்பு கொடுக்கலாம். சத்தியம் என்று பேசிய இந்த 3 மிகச் சிறப்பாக பேசினார்கள். அவர்கள் பேசியது சரி. அற்புதம் என்று 3 பேரும் முழங்கி இருக்கிறார்கள், அவர்கள் பேசியதும் சரி. இன்னைக்கு கீழே இருக்கு, நீங்க எல்லாம் கேட்பீங்க, சரி சரி இவர் சர்தாம் போலுக்கு அப்படின்னு. அவர்கள் பேசியதும் சரி, இவர்கள் பேசியதும் சரி. நானும் என்ன சொல்வது என்று தெரியாமல் பட்டிமன்றத்தை முடிக்க முடியுமா? முடியாது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
சத்தியமாய் இருக்கிறேன்னு சொல்லல, ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பிற்கினிய பெருமக்களே, இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மகிமையை சொல்லுகின்ற ஒரு பட்டிமன்றம். எனவே இவர் செய்தது சரியா, இவர் பேசியது சரியா, அவர் பேசியது சரியா என்றெல்லாம் பார்ப்பதற்கு இல்லை. சத்திய வார்த்தைகளை யார் ஒருவர் கையிலே எடுத்துக் கொள்கிறார்களோ அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வருகிற பொழுதுதான் அந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். அற்புதத்தை செய்கிற பொழுது ராபின் சொன்னார் அழகாக, அவர் தனக்காக எதையும் செய்யவில்லை. அப்படின்னா பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னு கேட்டிருக்க மாட்டார். எவ்வளவு அருமையான விஷயம். சிலுவைகளை அறையப்படுறதுக்கு முன்னால் அவரால் அதை தடுத்திருக்க முடியும். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். 30 வெள்ளிக்காசுக்காக மனுக்குமாரனை அவரோடு இருந்தவன் தான் காட்டி கொடுக்கிறான். கலிகாலத்தில் இதுதானே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கூட இருக்கிறவன் தான் நமக்கு குழி பறிப்பான். வெளியே இருந்து எதிரி நமக்கு வரவே மாட்டான். இதைத்தான் இயேசு பெருமான் வாழ்க்கை நமக்கு உணர்த்து, கூட இருந்தே குழி பறிக்கிறான். அதன் பிறகு அவன் என்ன பண்ணான், நான்று கொண்டு செத்து போனான்னு வரலாறு சொல்லுகிறது. காட்டி கொடுத்துட்டான்ல, அதுல சந்தேகத்துக்குன்னே ஒருத்தர் இருப்பான். நீ என்னை சந்தேகப்படுவாய், 3வது முறை அங்கே இருக்கக்கூடிய சேவல் கூவும், அப்பதான் நம்புறான். அப்ப யோசித்து பாருங்களேன், விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு பக்கம் இருந்திருக்கிறார்கள், விசுவாசம் இல்லாதவர்களும் ஒரு பக்கம் இருந்திருக்கிறார்கள். இதுல என்ன பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், அவர் சில அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள். அவர் பொருட்டு நிகழ்த்தவில்லை, மக்களுக்காக அதை செய்து காண்பித்தார். அது எதற்காக என்று சொன்னால், இவர் மேசியா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு மக்கள், அன்னைக்கு இருந்த மக்கள் சில அற்புதங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு இருக்கிற மக்களை போல. நான் சர்ச்சுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார் ஒருத்தர். நான் சொன்னேன், சர்ச்சுக்கு போனா எல்லாம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. அதெல்லாம் கண்ணு முன்னால காட்ட முடியாதுப்பா. நீ போ, உனக்கு ஒரு கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா வீட்டுல படுத்து கிடந்தேனா மேல மாட்டிருக்க ஃபேன் விழுந்து செத்து போவ. அதே நேரம் நீ சர்ச்சுக்கு போயிட்டேன்னா காப்பாற்றப்படுவாய். புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா என்ன புரியுற மாதிரி சொல்றது? தேவாலயத்துக்கு போய் வேத வசனங்களை நீ சொல்லுகிற பொழுது அந்த விசுவாசம் உன்னை வழி நடத்தும். ஓய்வு நாள் அன்னைக்கு போய் அந்த சத்திய வசனங்களை போதகர் சொல்றதை கேட்கணும். மதியம் என்ன சாப்பாடு போடுவாங்கன்னு கேட்கக்கூடாது. உட்காரும் போதே பசியும் சுண்டல் ருசியும் போனால் பக்தி இல்லை பஜனை இல்லைன்னு பட்டுக்கோட்டை சொன்னான். அப்ப தேவாலயத்துக்கு நாம் போவதனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துமஸ் நற்செய்தியை கேட்பதனுடைய நோக்கம் என்ன? இறைவனுடைய சத்திய வாக்கு தான். அப்ப இறைவன் நிகழ்த்திய முதல்ல சத்திய வாக்கத்தான் அவருடைய சீடர்கள் பூரா கொண்டு போய் சொன்னாங்க. சீடர்கள் பூரா பண்ண வேலை என்ன? சத்திய வாக்கை ஊழியத்தின் மூலமாக அதை செய்தார்கள். அவங்க சொல்லுகிற பொழுது இந்த அற்புதத்தை இயேசு பண்ணினார், அதனால நீங்க இந்த இயேசுவின் வழியில நடங்கன்னு சொல்லல. ஆனா எனக்கு பார்க்க ராபினை பார்க்கத்தான் பயமா இருக்குது. அவர் வேற முழங்கிட்டு வேற போயிட்டாரு. நான் சத்திய வாக்குக்கு தான் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா ராபின் சொல்றாரு அப்படிலாம் சொல்லிடக்கூடாது, அற்புதங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன இருந்தாலும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தை, அந்த சத்தியம் என்கிற வார்த்தை நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருப்பதனாலே எல்லாம் வல்ல மனுகுமாரன் அவதாரத்திலே சத்திய நெறி அற்புதமாக வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இடையிடையே சில அற்புத செயல்கள் நிகழ்ந்தாலும் முழுக்க வேதாகமத்திலே சத்திய வாக்கைத்தான் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்கை கரம் பிடித்தவர்கள் தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அற்புதம் என்பது நீர் குமிழி போல ஆங்காங்கே வருகின்ற ஒரு சில விஷயங்களை தவிர முழுக்க வேதாகமத்தை படித்து பார்க்கிற பொழுது அத்தனையும் சத்திய வசனங்கள் தான். எனவே மனுகுமாரன் அவதாரத்திலே பெரிதும் விஞ்சி நிற்பது, பெரிதும் என்கிற ஒரு வார்த்தை தான் எங்களை காப்பாற்றுகிறது. குறைவாக அற்புத செயல்கள் இருக்கிறது, நிறைய அற்புதமான சத்திய வாக்கு இருக்கிறது. எனவே சத்தியத்தை கை கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நற்செய்தியோடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி மைந்தன் சண்முக திருக்குமரன். நன்றி, வணக்கம்.